எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளென சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளென சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படியே 2ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7வது வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இங்க எபிரேயர்ல சொல்றாரு, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படிங்கிறார். நான் பைபிள் காலேஜ் முடிச்சு 2008 முடித்தேன். 2008 முடிச்சு இங்கே ஊழியம் தொடங்கி எவ்வளோ நாள் ஆகும் கரெக்டா? யாருன்னா தெரியுமா? இங்கே ஊழியம் நான் பண்ணுற மாதம் தெரியுமா? எத்தனாவது மாதம், எவ்வளோ மாதம் ஆகும் தெரியுங்களா? ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் தான் ஆகுது. நான் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கு. 7 மாதம். 7 பரிபூர்ணத்தை குறிக்கும். 8வது மாதம் வந்தால் சம்பூர்ணம். 9ஆம் மாதம் வந்தால் அது பசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஓகே, 7 மாதம் ஆகுதுல்ல. இதுக்கு முன்னாடி நான் சர்ச்சையெல்லாம் நடத்துனது கிடையாது. வீட்டில் நடத்தியிருக்கேன், ப்ரேயர் மாதிரி நடத்தியிருக்கேன். அதுவும் கல்வியில் நடத்தியிருக்கேன். அதே சமயத்தில் ஒரு சர்ச்சை கூடுவாஞ்சேரியில் ஒரு சர்ச்சை எனக்கு கொடுத்தாங்க, அதை நடத்தியிருக்கேன். இடம் கொடுத்தாங்க, அதை நான் சர்ச்சை நடத்திருக்கேன். அப்புறமா கூடுவாஞ்சேரி அதே எடுத்துட்டு அதே வாங்கினேன். வாங்கினால வீட்டில் ஒரு அம்மா வீட்டில் நடத்திட்டு இருந்தேன். அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது வந்ததுனால நடத்த முடியாமல் போச்சு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். நான் வீட்டில் 2017 18 நான் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் காலையில். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டு பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. அப்படியே ஊழியம் சரியாக பண்ணாமல் வீட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 2008 பைபிள் காலேஜ் முடிச்சேன். ஒரு 3 வருஷம் ஒருத்தர் சர்ச்சையில் போயிட்டு ஒருத்தர் பாஸ்டர்கிட்ட பெரிய பாஸ்டர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அம்மாக்காரெல்லாம் நல்லா தெரியும். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் அப்பா இல்லாமல் வளர்ந்ததுனால நான் இது சம்மந்தம் எல்லாமே பேசுகிறேன். உயிர்த்த இந்த நாள் இன்னைக்கு நான் அவ்வளோ பேசுகிறேன். ஒரு வருஷம் சொல்லிக்கிறேன், அவர் பேசுறதே புரிய மாட்டேங்குது. பொறுமையாக பேசுகிறேன். ரொம்ப மொக்க போகிற அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறேன். ஒரு திறமை என்ன
ஒரு கரத்தால திறமையா இருப்பார், ஒரு சிறந்த திறமையா, ஒரு டான்ஸ்ல சூப்பரானவர், ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுவார். கமலுக்கு ஒரு திறமைனா எனக்கு ஒரு திறமை, அவங்களுக்கு திறமை இல்லாமல் ஆண்டவர் பாடி. சரி, ஓகே. நீங்க நடத்திட்டு இருந்த பாருங்க, எங்க அம்மா இறந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சு. ஏன்னா அப்பா இல்லாமல் வாழ்ந்தேன், அப்பா இல்லாமல் எங்க அம்மா தான் எல்லாமே. அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் ஊழியத்தை வந்து எனக்கு ஆண்டவர் விட்டு ரொம்ப தொழுவா போன மாதிரி ஆயிட்டேன். ஊழியெல்லாம் அப்படி பண்றதுக்கு வந்து நல்ல ஒரு இது வேணும், பின்புலம் வேணும், அப்பா அம்மாலாம் பாஸ்டா இருக்கணும், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ஊழியம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள எண்ணெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு யாருமே வந்து நம்ம பண்ணிய பழக்கம் இல்லை, எதுவுமே கிடையாது, கிறிஸ்துவ பின்னணியும் கிடையாது, நான் மட்டும்தான் கிறிஸ்தவன் அப்படிலாம் இருந்தது. எங்கள் அம்மா இறந்ததுனால ரொம்ப உழைச்சி போயிடும், என் இதெல்லாம் வந்து நொறுங்கி போய் என்ன உத்வேகப்படுத்துறதுக்கு ஆளும் கிடையாது, யாருமே இல்லை. ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி ஆகி ஆண்டவரை விட்டு அப்படியே பின்வாங்கி போனோம்னால அந்த மாதிரி ஊக்கு வாங்கி போயிட்டேன், பின்வாங்கி போன மாதிரி அப்படியே போயிட்டேன், ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்புறமா ஒரு மாதிரி குடிச்சுன்னு சுத்திக்கின்னு ஒரு மாதிரி ஆகி அப்படியே குடிப்பாடலாம். நம்மளுக்கு அந்த மாதிரி ஏற்கனவே குடிப்பாங்க, அக்காவுக்கு தெரியும், குடிப்பாடலாம் கிடையாது. ஒரு மாதிரி ஆகிட்டேன் பாருங்க. ஆண்டவருக்கு கிட்ட வராதுக்கு முன்ன ஒரு மாதிரி பொறிக்கு மாதிரி சுற்றி போனா குடிப்பாடலாம். ரொம்ப குடிகாரன் நினைச்சிடாதீங்க, அவன் பாவத்தை பார்த்தா பயமா வருது, நான் குடிகாரன் நினைச்சேன். ஒரு மாதிரி ஆகிட்டேன் பாருங்க. ஆகிட்டு அப்படியே சம்மந்தம் இல்லாம ஆயிடுச்சு. எப்படின்னா இவன் ரசிக்கப்பட்டானா, பைபிள் கல்வி போனானா அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு எனக்கே தெரியுது ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், இனிமேலாம் நம்மளை வந்து உபயோகித்தது ரொம்ப கஷ்டம், சாரம் வைத்தது ரொம்ப கஷ்டம்னு அப்படியே போயிட்டதுனால ஆண்டவரை நான் வான் பண்ணினே இருந்தேன். எப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு வான் பண்ணினே இருந்தாரு. எனக்குள்ள என்ன ஒண்ணு இருந்துச்சுன்னா, நம்ம ரொம்ப ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சு போய் பாவம் பண்ணிட்டோம், ரொம்ப பொறிக்கிதமான காரியங்கள்லாம், மோசமான காரியங்கள்லாம் பண்ணிட்டோம், அருவருமான காரியங்கள்லாம் பண்ணிட்டோம், இனிமேல் நம்மளை வந்து நானும் வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம், ஆண்டவருக்குள்ள மறுபடியும் பரிசுத்தமாவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எனக்குள்ளவே நான் நினைச்சுன்னு இருந்தேன் பாருங்க. அதனாலேயே ரொம்ப மோசமா போனேன், ரொம்ப மோசமா போய் ரொம்ப பேச்சியெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஆடணும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு. என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அன்னைக்கு நானும் கமல் வீட்டில் என் ஃப்ரெண்டு, நானும் பைபிள் காலேஜ் படித்தேன் போனாங்க ஃப்ரெண்டா, நான் கமல் வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்ற, ரகு வந்து ரொம்ப இறங்கிட்டானா ஆவி ஆயிடுவான், அதே சமயத்துல ரொம்ப தள்ளி போயிட்டானா பாவி ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. அது உண்மைதான். ஒன்ல இறங்கினா ரொம்ப டீப்பா போயிடுவோம். இப்ப டீப்பா இறங்கி நானே ஒரு மாதிரியா பேசினேன், நடுவில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுங்க, அப்படியே எப்படியோ ஏதோ ஒன்று தட்டாக புத்தகா பேசினேன். ஓகே, ஒரு மாதிரி ஆனா பாருங்க, என்ன பலப்படுத்துறதுக்கு வார்த்தை வந்து என்ன, ஏற்கனவே நான் பைபிளை நல்லா 3 தடவை படிச்சு முடிச்சிருக்கேன், இந்த முழு பைபிளையும் 3 தடவை படிச்சு முடிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி எனக்கு. இனிமேலும் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாகி நான் மறுபடியும் வருது இருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ள நான் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மோசமா டீப்பா போயிட்டே பாவத்திலையும் பாவ காரியங்களும், மற்றவனை போட்டு ஒரு மாதிரி அடிக்கிறதுல, ஒரு மாதிரி சண்டை போடுறதுல, சின்னதா பண்றதுல ரொம்ப மோசமா போயிட்டேன். ரொம்ப கழுதை தெரிஞ்சு கட்டருமான மாதிரி கதை ஆயிடுச்சு நம்ம கதை. இந்த நிலைமையில இருந்த பாருங்க, என்னால மீண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு முடிவுல நானே போயிட்டேன். அப்போதான் எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. குடும்பமா ஆயிட்டேன், மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதுக்கப்புறமா நான் அந்த பாவ வாழ்க்கையிலையும்
அந்த மோசமான வாழ்க்கையில் இன்னும் டீப்பா போனா என்னை நம்பி வந்த குடும்பம் நடுத்தருக்கு போயிடும், என் பிள்ளைங்க நடுத்தருக்கு போயிடும். நான் எவ்வளவு பெரிய தப்பை பண்றேன்னு ஆண்டவரே அறிஞ்சுங்க, ஆண்டவருடைய காரியமே செய்யாம குடும்பத்தையும் காப்பாற்றாம ரொம்ப நம்ம மோசமாக போயிருக்கிறோம். இதுக்கப்புறம் மோசமா போனோம்னா இதுல நம்ம அடிக்ட் ஆயிடுவோம், பழக்கம் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளாலே மீண்டு வருது உடம்பு போயிடும். இதெல்லாம் போச்சுன்னா அதுக்கப்புறம் மீண்டு வருது ரொம்ப கஷ்டம்னு எனக்குள்ள பதட்டம் அதிகமாச்சு. எப்படிதான் நம்ம காப்பாற்றப்படுவோம்? ஆண்டோடைய வார்த்தைலாம் நம்ம கிட்ட இருக்குது, ஆனா நம்மளால ஏந்து வர முடியலையே. என் ஃபீலிங் எங்க தெரியுங்களா? நீங்க விரும்புவது உங்களை நம்பி நான் வந்து பேசுறேன். நீங்க தான் பண்றதுன்னு பார்த்தா நீங்களாவது நல்லா கேட்குறீங்களா? நீங்க நல்லா ஏன் சோக கதையை கேளு. என்னது தாய் குலமே, என் தாய் குலமே. எப்படி வந்தேன்? இப்ப ஊழியம் பண்றேன், ஃப்ரெஷ்ஷா வந்த மாதிரி நம்ம பரிசுத்தமான மாதிரி பண்றீங்களே, நல்லா பேசுறீங்களே, நல்லா பேசுற ஒரு அளவுக்கு பேசுறீங்களே, ரொம்ப ரொம்ப போல்டா நிக்கிறீங்களே, இந்த தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்குள்ள அந்த கேள்வி வரும். ஹலோ வருதா? பேசும்போது வந்து வித்யா சூப்பரா அதான் இந்த அளவுக்கு இங்க வந்து பைபிள் தூக்கி மறுபடியும் பிரசங்கம் பண்றீங்க, எப்படிமா பண்ற சொல்றேங்க. நான் ஓப்பனா பேசுறேன், நீங்க உங்க தயவுல நான் சுகத்து போடுது, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஓரளவுக்கு போடுவீங்க. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு காத்து வரணும் அப்படின்ற ஆள் நம்ம ஆள் தான் அனேசி. அந்த மாதிரி ஆள் ஓப்பனா பேசுறாங்க. நம்ம ஆண்டவர் பாருங்க குச்சிட்டு ரொம்ப போதியாகி பார்க் ஹோட்டல் இருக்கு பார்த்தீங்களா, ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் பார்க் ரோடு, 5 ஸ்டார் ரோடு. அதுக்கு என்ன பண்ணாங்க, மலேசியாக்காரங்க வந்து நான் ஆட்டோ ஓட்டுறதுனால அவங்ககிட்ட நல்லா பேசுவோம் பாருங்க, நல்லா பழகுவோம், நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ரொம்ப பூச்சி அவங்க பார்த்து பிறந்தனால என்ன பண்ணாங்க, பப்பு கொண்டு போயிட்டாங்க. விஸ்கி கரும்பு பிம்முன்னு சொல்லி வீடு கீருன்னு குச்சி அவங்களை எதுவும் போய் சேஃபா என்ன பண்ணிட்டேன். ஒரு மாதிரி பாக்குறீங்க பார்த்தீங்களா, கெட்டவன மாதிரி ஏதோ ஒன்று நினைச்சுன்னு போங்க. உரி தேர்ந்தனால அன்னைக்கு இப்படியா பேசுறது. நான் வந்து சொல்றேன், டீப்புக்கு வரேன், சொல்ற காரியங்களும் பயங்கரமான காரியங்கள். ஆனா சொல்றேன், என்ன ஆச்சு கேளுங்களேன், என்ன ஆச்சுப்பா, அவன் எட்டு போய் விட்டியா, அவன் எட்டு போய் விட்டியா, 5 பேர் எது போய் விட்டியா, காப்பு காசு சேர்த்தியா கேளுங்க, கேளுங்கம்மா சேர்த்து இருப்பாரா ஒருத்தரோட பாட்டு. ஆண்டவரை பத்தி பார்த்து வந்தா இவரை பத்தி பேசினீங்க. ஆண்டவர் எவ்வளவு வேல்யூவானதுன்னு நான் காட்டுறேன். நான் கிடையாது, நான் யாருன்னு சொல்றேன், நான் சொல்லிக்குவேன். குப்பையில இருந்தோம், பொழுதில் இருந்தோம், குப்பையில இருந்தோம், உயிர் வைக்கிற தேவன் எல்லாம் பேசுறேன். இங்க நான் என்னதம்மா சொல்லுவேன், நம்ம இடம் அப்படிக்கா அம்மாக்கா அவங்களை விட்டுருக்கா, அவங்க தேர்ந்து உட்காந்துருவாங்க. இப்படிதாக்கா நம்ம ஜனம் காலம் யாருன்னா அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இடம் அப்படிக்கா மோசமான இடம். உங்க பாஷையில சொல்ல போனா கட்டாவும் உச்சாவும் இருக்கிற இடம். அந்த கட்டாவும் உச்சாவும் இருக்கிற இடத்துல இருந்து வந்து ஆளுநர் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, எளியவனை புழுதியில் இருந்தோம், குப்பையில இருந்தோம் உயர்த்தி பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைக்கிற தேவன். நான் என்னமா சொல்லுவேன், நம்மளுக்கு தெரியல அந்த வார்த்தை என்னன்னு, அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு பேசுறேன். கக்கால இருந்தோம் உச்சால இருந்தோம் தூக்குன தேவன் என்ன பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ணேன், உன்னை ஊத்தி குத்துட்டானுங்க. நம்ம மதம் எடுத்துன்னு போய் குச்சிட்டு அவனுங்க சொல்றோம் ஊத்தி குத்துட்டானுங்க. இப்ப எல்லாம் பேசலாமான்னா உண்மையை உடுக்க சொல்லுவோம் உலகிற்கு. ஹலோ, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுவோம். இயேசு சொன்ன மாதிரி அதுக்கு மேல மிஞ்சி சொன்னா அது தீமையான. இவனுங்களை எடுத்து போய் ஹோட்டல்ல விட்டேன் டி நகர்ல. நான் என்ன பண்ணேன், அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு பாருங்க, காசெல்லாம் வாங்கி பத்திரமா பாக்கிட்ட சொல்லுவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ண, கவரிங் பிராஸ்லெட்டு செயின் இதெல்லாம் போட்டுருந்தேன். அப்போ
வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ஓடிக்கணும் போட்டு நம்ம அப்படியே போய் உட்காந்து பாருங்க அப்படியே பார்த்துட்டேன். அப்புறமா போதை திருப்பி வெளியே வரேன். எழுந்து வந்து மாட்டை எடுத்து வீட்டுக்கு வந்தேன். அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி ஆச்சு. அதெல்லாம் உண்மை கதைலாம் உங்களுக்கு சொல்லவே கூடாது. இதுக்கப்புறம் எனக்கு எப்படி மரியாதை கொடுப்பீங்களா? ஹலோ, ஏன்னா டீப்பா வார்த்தையை பத்தி பேசினா புரியல. இப்படி பேசினா எவ்வளவு ஊர் கதை இருக்குது பார்த்தீங்களா? நாம யார் தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள பேசுறான். குட் ஃப்ரைடே அன்னைக்கு 2 ஹவர் பேசிக்கிறேன். 2 ஹவர் 10 நிமிஷமும் 1/4 ஹவர் பேசிக்கிறேன். வேற எதனா பேசுனேன் நான்? இந்த மாதிரி எதனா பேசுனேன்? ஏன் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? ஏன்னா புரியலன்றீங்க, உள்ள போனா தெரியலன்றீங்க. 2 ஹவர் உங்களை உட்கார வச்சு பேசிக்கிறேன். வெறும் சிலுவை பத்தி, வெறும் சிலுவை பத்தி, ஊர் கதை என்ன பத்தியோ கிழ கதையோ கிழ நாயத்தையோ பேசலாமா? வெறும் சிலுவை பத்தி 2 ஹவர் பேசணும். அதே மாதிரி எடிட் பண்ணி போட்டுது, யூடியூப்லயும் நம்ம வாட்ஸ்அப்லயும் போட்டுது. கேட்டீங்களா? ஒரு லைங்க காணும், ஒரு வணக்கத்தை காணும், ஒரு பொக்கேவை காணும். இதுவே பண்ணாம இருக்கிறீங்க. சீமான் சொல்ற மாதிரி அந்த போன்ல டச் பண்றீங்க. எதனா உன்னை கொடுங்கல, என்ன உச்சானா படுத்துங்க. புத்தியாப்பா, நன்றி 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 நன்றி. நீ வேற மைக் எடுத்துன்னு வரல, எல்லாத்தையும் எடுத்துன்னு ஸ்டாண்ட் எடுத்துன்னு போயிட்டேன். மைக் ஸ்டாண்ட்ல போனை வச்சுக்கிறேன். இந்த மைக் எடுத்துன்னு போயிட்டு அதை வீட்டில் வச்சுட்டேன். வீட்டில் போய் கொஞ்சம் மெசேஜ் எல்லாம் வீட்டில் பண்ணி யூடியூப்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இதில் உட்காந்து புக்கு பக்கத்தில் உட்காந்து டேபிளில் உட்காந்து பேசுற மாதிரி நான் பேசி போடலான்னு. ஓகே, கடைக்கு வருவோமா? இப்போ தூங்காம நீங்க அதெல்லாம் பேசலாம். ஆண்டவர்களோட வார்த்தை உள்ள போனா ஒண்ணுமே தெரிய மாட்டேன். ஓகே, நான் என்ன பண்ணேன்? உங்க லெவலுக்கு இறங்கி பேசினாதான் கொஞ்சம் நல்லா ஒரு பத்தபத்தியா தருது. எப்படிப்பா வந்த கேளுங்க, எப்படிப்பா வந்த, எப்படிப்பா மீண்டு வந்த தம்பி சொல்லப்பா. ஆண்டவர்களை பின்மாற்ற மாதிரி போய் மறுபடியும் எப்படிப்பா வந்த, எப்படிப்பா தைரியமா உன்னால எப்படிப்பா தைரியமா இந்த பைபிள பேச முடியுது? என்னன்னு வந்ததுன்னா நித்திய ஆவியினால், இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுறார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக ஜீவனுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம் அப்படின்னு பேசுகிறார் ஆண்டவர். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக, ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து பழுதற்றபடியாக தேவனுக்கு என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் இருக்குதுல்ல, அந்த ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் பண்ணல. ரொம்ப நாளா நவநாட்டியம் காட்டிட்டு இருந்தால அதான் சொல்றேன். ஒண்ணுமே பண்ணாம இருந்தால அப்பதான் ஆண்டவர் பேசினாரு. ஊழியம் தானே செய்ய போறேன், செய்யணும்ல, அழிச்சல, வார்த்தையில கேட்டல, வார்த்தையை கொடுக்குறேன். நான் உங்களுக்கு சொல்றேங்க, இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாறிச்சு. இவ்வளவு தைரியமா, இவ்வளவு திமுறா, இவ்வளவு ஆணவமா, இவ்வளவு பெருமையா, இவ்வளவு தில்லா அம்சமா பேசுறேன்னா காரணம் இந்த வார்த்தை தான். என் பிள்ளைங்கெல்லாம் இப்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த வார்த்தை தான். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்க மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழியம் செய்யணும் வந்தியா, மனசாட்சி கெட்டு போச்சா, நான் சுத்திகரிக்கிறேன். இப்படிப்பட்ட ரத்தம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு டீப்பா எடுத்துன்னு போவேன், வார்த்தையில எடுத்துன்னு போவேன். ஆனா
கேட்கறதுக்கு தைரியமா நான் சொல்லுவேன், காலை தூக்கி விட்டு சொல்லுவேன். இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற எந்த ஒரு பெரிய ஊழியக்காரும் சரி, தீர்க்கதரிசியும் சரி, சுவிசேஷகனும் சரி, எனக்கு சொல்லி கொடுத்த பாஸ்டரும் சரி, இதுக்கப்புறம் வரப்போறவங்களும் சரி, எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை இப்ப நான் சொல்லுவேன், இப்ப சொல்லுவேன். எந்த அளவுக்கு ஊர் கதை என் கதையை கேட்டீங்களோ, மூச்சு கேட்டீங்களோ, அதே மாதிரி இப்ப உள்ள போகும்போது தயவு செய்து கேட்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் சந்திரமுகி ஆயிடுவேன். கேட்கணும், இப்ப உள்ள போ. எப்ப எப்படி கதை எப்படி கேட்ட அதே மாதிரி கேட்கும். புரியுதுங்களா? அப்புறமா தலையை பிச்சுக்குவேன், நீங்க தூங்குனீங்க. உள்ள போறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரியான உயிர் தேர்தலை குறித்த ரகசியத்தையும் வெளிப்பாட்டையும் நான் உங்களுக்கு சொல்றேங்க. இப்ப எல்லாம் நுனிப்புல் மேஞ்சின்னு இருப்பாங்க கட்சிகள். இப்ப பிரசங்கம் பண்ணிருப்பாங்க பாஸ்டர்லாம் நுனிப்புல் மேஞ்சின்னு இருப்பாங்க. எப்படின்னா மேலாக சாப்பிட்டு இருப்பாங்க. போட்டுமா உள்ள? உங்களால கேட்க முடியுமா? உங்களுக்கு மனசு இருக்குதா? தாங்கி கொள்றதுக்கு மனசு இருக்குதா? உள்ள போறதுக்கு? உள்ள போய் காட்டினா உங்களால திருக்கித்து கொள்ள முடியாது. இந்த டீப்பு உள்ள போனாலே உங்களுக்கு புரியாது. ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு இருந்ததுன்னா, ஆண்டவருடைய கிருபையை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சத்தியம் உங்க வாழ்க்கைய பயங்கரமா மாற்றும். ஆண்டவரை பார்க்கும் போது இவ்வளவு பிரம்மாண்டமா பார்ப்பீங்க, பார்க்கும் போது பிரமிப்போட பார்ப்பீங்க. இத முதல்ல ஆண்டவர் எனக்கு சொல்லி இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் உள்ள போகும்போது பித்து குச்ச மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே பைத்தியம் குச்ச மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. எனக்காக 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 இந்த மனு குலத்துக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் எவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு பிரமிப்பும் ஒரு பித்தம் எனக்கு பிடிச்சி ஒரு மாதிரி. என்னால எதை பார்க்கறது, எதை செய்யறது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. இந்த விவரத்தை போலாமா? தயவு செய்து கேட்பீங்களா? தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி சொல்றாரு, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். வசனங்கள்லாம் எல்லாரும் படிப்பீங்க. பாஸ்டர்களுக்கு ஒரு தடவை நான் கேரளாவில் இந்த மெசேஜை கொடுத்தேன் பாருங்க. எல்லாருமே பாஸ்டரா இருந்தாங்க, எல்லாம் பாஸ்டர். உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு திணறு, உண்மையிலேயே என்னால முடியல. ஏன்னா இந்த பைபிளை தெரிஞ்சு உங்களுக்கு பேசினா தான் சும்மா சும்மா குபுன்னு போட்டோம். ஸ்பீடு கேட்குறீங்கல்ல, ஒரு தடவை பேசுறேன், எனக்கு தெரியும் என் ஸ்பீடு என்ன, எவ்வளவு ஸ்பீடா பேசுவேன். சும்மா அந்த இடத்துல பேசுறேன். மொத்தம் 15 மாசம் கிட்ட உட்காந்துருந்தாங்க. பிரமிச்சுன்னா இந்த வெளிப்பாடை நான் பேசுறேன். அவங்க அப்படியே ஸ்டன்னானாங்க. ஒரு 3/4 hour பேசுறேன். ஒரு 5 நிமிஷம் மாதிரி ஆச்சு அவங்களுக்கு நான் பேசுறேன். அவ்வளவு டீப் ட்ரூத் இது, அவ்வளவு டீப் சத்தியம் இது. ஆண்டவர் என்ன பண்ணாரு சிலுவையில, என்ன செஞ்சாரு, மரித்தாரே, அடக்கம் பண்ணப்பட்டாரே, 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அதுதான் எல்லாரும் பேசுவாங்க. நான் சொல்லுவாங்க, ஆண்டவர் மரித்தார். சகோதரியே, சகோதரனே, பிரியமானவர்களே, தேவனுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், மரணத்தை ருசி பார்த்தார், அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஹலோ, அப்படியா? சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டேன். கேக்குறப்பா, சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டேன். மரிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, அவள் தானா? உயிரோட இருந்தார், அவள் தானா? ஏய், கடவுள் செத்துக்கிறாரா? படுபாவீங்களா? கடவுள் செத்துக்கிறாரு. வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை உண்டாக்குன தேவன் அவரு சிலுவையில மதிச்சிருக்கிறாரு. இங்க அசால்ட்டா செத்தாரு, அடக்கம் பண்ணாங்க, உயிரோட எழுந்தாருன்னு சொல்லிட்டு போறேன். எவ்வளவு டீப் தெரியுமா இது? இதுக்குள்ள
போனா அவ்வளோ வசனங்கள் இருக்குது. ஆனா எனக்கு டைம் பத்தாது. பிரியாணி செஞ்சு என் ஒய்ஃப் எடுத்துன்னு வராங்க. அந்த அம்மா நான் எப்படி உங்ககிட்ட கஷ்டப்படுறேன்னா அங்கே பிரியாணி ஒரு 5 கிலோவா 6 கிலோ போட்டு கொடுத்துரு. 6 கிலோ போட்டு மல்லு கட்டிருப்பா. பாவம் அந்த பெரிய காட்டியை போட்டு கிட்டிட்டு பாவம் அவளுக்கு தனியாக விட்டு வந்துட்டேன். என்னத்தம்மா தெரிஞ்சிடறாங்க, சரி காலையில் விடிய காலத்தில் 5 மணிக்கு எழுந்துருவோம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என் ஒய்ஃப் நான் சமையலில் ஹெல்ப் பண்ணதே கிடையாது. வெங்காயம் கூட கட் பண்ண மாட்டேன். ஏன் ஒரு சுத்தரி கூட வைக்க மாட்டேன். நான் அந்த பக்கமே போக மாட்டேன். நான் சொன்னேன், நான் ஹெல்ப் பண்றேம்மா, ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணுவோம், டபுள் எடுத்துக்கின்னு ஆடலை வச்சு எடுத்துன்னு வந்து இது வச்சிருவோம். இல்லைன்னா நம்ம சர்ச்சு பிரிவர்கிட்ட சொல்லி ஒரு 2 ஹவர் 3 ஹவர் இருக்குமா, சூடு பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஆகிடும் இருந்தாலும் நம்ம சூடு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருந்தோம். அப்புறமா நான் பண்ணேன், வேலைக்கு ஆகாது செஞ்சுன்னு ஆர்க்க பார்க்க செஞ்சுக்கின்னு இது பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணேன், பிரியாணி செஞ்சு மச்சானை கூப்பிடு, உன் தம்பியை கூப்பிடு, ஆட்டோ விட்டு வந்துட்டேன், நான் பைக்கில் வந்துட்டேன், நீ என்ன பண்ண அவங்க வச்சு எடுத்துன்னு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கெல்லாம் பிரியாணி இருக்குது, இந்த பிரியாணிக்குள்ளே போவோமா? கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அவன் பாப்பா மல்லு கட்டின்னு இருப்பா, சுட சுட கொதி எடுத்துன்னு வருவாங்க, சாப்பிடுவோம். இங்கே நான் உங்ககிட்ட மல்லு கட்டுறேன், கொஞ்சம் தயவுசெய்து கவனி சரியா? எனக்கு தெரியும் நேற்று கூட என் ஒய்ஃப் இருக்கும்போது ஆண்டோடைய காரியங்களையும் பைபிளையும் தெரிஞ்சாதான் நான் பேசுறது உங்களுக்கு புரியும் சரிங்களா? எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு வேற பேசவும் எனக்கு பேசலாம் புரிஞ்சதை பற்றி நிறைய பேசலாம், வேற மாதிரி பேசலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசலாம். ஆனா எனக்கு இப்படிதான் பேசணும்னு எனக்கு வெளிப்படுத்தார, நான் அப்படிதான் போனமே. வசனங்கள்லாம் இருக்குது. ஓகே, இதே நீங்க உட்காந்துக்கிற சேர்ல எல்லாம் பாஸ்டா உட்காந்துட்டாங்கன்னா எல்லாரும் உள்ள போயிட்டு நானும் உள்ள போய் வசனங்கள் எவ்வளோ வசனங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு ஓகே நம்ம போவோம். சொல்றாரு தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கடவுள் ஒரு தீர்மானம் பண்ணார்ல நித்தியத்தில், நீங்க சொன்னாங்க வெளிக்கிழமை தீர்மானம் பண்ணார்ல. என்ன தீர்மானம் தெரியுமா? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் அப்படின்னா மறுபடியும் பிறப்பித்தேன் அர்த்தம். மறுபிறப்ப அடைய செய்தேன். யார? இயேசு. நீங்க நானும் எப்படி பாவத்திலிருந்து பாவ சுபாவத்திலிருந்து அந்த பாவ ஆவியிலிருந்து மறுபடியும் பிறந்தோமோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் மறுபடியும் பிறந்தார். அதோ இயேசு மறுபடியும் பிறந்தாரா? ஆமா சொன்னல, மரிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோட எழுந்தாரு அப்படி சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்ன நடந்தது? உயிர் தெரிந்தல்ல. நீ உயிர் தெரிந்தால இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தாரு. நீ இந்த நாள் அது உயிரோட எழுந்தாரு. எப்படி எழுந்தாரு? சரி, சிலுவையில் மரிச்சாரு, அப்படியே அதே ஆவியா வந்து அதே ஆவி கிடையாது. நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பழைய ஆவி போய் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையெல்லாம் ஒழிந்து போனேன், எல்லாம் புதிதாயிங்க அப்படின்றது எப்படி நடந்ததோ இயேசு சொன்னால, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால. நீங்க நான் மறுபடியும் பிறந்தால, மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து ஏற்றுவனையும் உள்ள மாறிச்சா? அதான் மறுபிறப்பு, அதான் புதிய சிருஷ்டி, அதான் ஜெனிப்பிக்கப்பட்டது. சொல்றாங்க, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரவராஜத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. அதுதான் அதே போலதான் இயேசு ஆவியில மறுபடியும் சாதாரணமா நம்ம சொல்லிட்டு போயிடும். அது என்ன ஆவி தெரியுமா? நித்திய ஆவி. நம்ம படிச்சல 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் மனசாட்சியை செத்துக்கு வேற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த வசனம் நித்திய ஆவின்னு போட்டு எல்லாரும் சொல்லுங்க, நித்திய ஆவி. சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சூப்பர். நித்திய ஆவினா என்ன தெரியுமா? இப்ப நம்மளுக்கு எல்லாம் ஒரு தொடக்கம் இருக்கு. அம்மா உங்களை கை பிடிச்சி கொண்டு போறேன். நம்மளுக்கு எல்லாம் ஒரு தொடக்கம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன பண்றோம்?
ஆனா இயேசுவுக்கு தொடக்கம் கிடையாது. அவர் ஆதியும் அந்தமுமானவர், ஆல்பாவும் ஒமேகாவுமானவர், முதலும் முடிவுமானவர். அவருக்கு ஆரம்பம்னு கிடையாது. கடவுள் நித்தியமா இருந்தது. அந்த நித்தியம் என்னன்னு அது கணக்குலயே வராது. எவ்வளவு வருஷம் அப்படின்னா வருஷமே கிடையாது. எவ்வளவோ வருஷம், எவ்வளவோ நாள். அந்த நித்திய ஆவி நித்தியமா இருந்தது. நித்தியமான அது வந்து கிரகிக்க முடியாத ஒரு காரியம். அவ்வளோ நாள் இருந்த தேவன் அந்த நித்திய ஆவியத்தில் வந்து சிலுவையில என்ன பண்றாரு? நம்மளுக்காக ஒப்பு கொடுக்கிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா பார்த்தீங்களா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு கத்துறாருல. என்ன கத்துறாரு? நித்தியமா பிதாவோடு இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அதனால்தான் இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. சிலுவைக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அவருக்கு எல்லாமே தெரியும். A to Z தெரியும். நான் என்ன பண்ண போறேன், சிலுவை நான் என்னென்னலாம் ஆக போறேன், எவ்வளவு அவமானத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் என்ன பண்ண போறாங்கன்றத அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு சிலுவைக்கு நேரா போறாரு. அதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி எருசலேமுக்கு நேரா தன் முகத்தை திருப்பினான். எருசலேமுக்கு நேரா முகத்தை திருப்புறாரு. போறாரு பாருங்க. அங்க போயிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்றாரு. பாருங்க, 40 நாள் உபவாசம் இருந்தார்ல இயேசு. இருந்தாங்களா? உபவாசம் இருந்தார்ல. அப்போ சோதிக்கப்பட்டாரு. சோதிக்கப்படும் போது கூட இயேசுக்கு அவ்வளோ பெரிய வலி வேதனை இல்லை. ஆனா கெத்செமனே தோட்டத்துல 3 தடவை ஜெபிக்கிறாரு. எதுக்காக? சிலுவைக்கு போறதுக்கு அவருக்கு மனசு கேட்கல. அந்த சிலுவையில் என்ன பண்ண போறாங்க? பிதாவை அவரே பிரிக்க போறாங்க. ஏங்க நீங்க பாக்குறீங்களா? அடி கிடிக்கிறாங்க, பிக்கிறாங்க, அவர் அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அதெல்லாம் அவருக்கு பெருசு இல்லை. உண்மையை சொல்ல போறோம். நித்தியமா பிதாவோட இருந்தார் பத்தியா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் கொடுக்கப்பட்ட அந்த குமாரன் நித்தியமா இருந்து சுத்தமா இல்லாம போனார். அதான் பயங்கரமான சத்தியம். நான் எப்படி மீண்டு வந்தேன்? நான் எப்படி மீண்டு வந்தேன்? இயேசு மறுபடியும் எப்படி நிரம்பினேன்? நித்தியமா இருந்த தேவன் நித்திய ஆவியினால பிதாவோடு நித்தியமா இருந்தது. தன் அந்த ஆவிய, அந்த உறவு பிரிவை நினைக்கிறான். என்ன பண்றாரு? கதறாரு. 40 நாள் உபவாசம் இருந்தவரு எப்படி இருக்கும்? மோசம் தானே. ஆனா அந்த 40 நாள் உபவாசம் கூட ஒரு பெருசா தெரியல. அந்த கெத்செமனே தோட்டத்துல 3 தடவை ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? வியாகுலப்படும், மிகவும் வியாகுலப்படும், திகில் அடையவும் தொடங்கலாம். என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவா துக்கம் கொண்டிருக்கிறது. ஏன் 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 என்ன ஆச்சு? அவருக்கு என்ன ஆச்சு? எதனால அதுவே ஆகாது? இதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தும் போது உண்மையிலே இருப்பாய் உங்க ஆண்டவருடைய அன்பு அவ்வளோ இருப்பா, எவ்வளவு பெருசுப்பா. எனக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் எவ்வளவு பெருசுப்பா. ஐயோ, இப்படிப்பட்ட கிரயத்தை குறித்து நான் புரிஞ்சுக்காம இருந்தேனா, இதை குறித்து நான் நினைக்காம இருந்தேனா, உங்களை நான் தேடாம இருந்தேனா, எவ்வளவு பெரிய மோசமான பாரு. அவர் பாருங்க, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதோ துக்கம் கொண்டிருந்தது. என்ன ரிசல்ட்? அந்த இடத்துல ஜெபம் பண்ண போகுது. அவர் பாக்குறாரு, பிதாவை நித்தியமா இருந்த பிதாவை பிரிய போறத நினைக்கிறாரு. நினைச்சு இந்த அசிங்கத்தை அவமானத்தை எனக்கு பண்ண போறாங்க, பிதாவை என்னை கைவிட போறீங்க, இந்த கைவிடுறதை அவரால் தாங்க முடியாம ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிய என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் சொல்லி அவர் சித்தத்துக்காக 3 தடவை ஜெபம் பண்றாரு. அந்த 3 தடவை ஜெபம் பண்ணும் போது எப்படி நம்ம ஜெபம் பண்றாரு? முகம் கூப்பிடுறாரு, தொப்பு தொப்புன்னு கீழே தரையில போய் தொப்பு தொப்புன்னு உழுந்து உழுந்து ஜெபம் பண்றாரு. 3 தடவை உழுந்து ஜெபம் பண்ணும் போது அவருடைய திகில் அடையும், வியாகுலப்படவும்
என் ஆத்மா மரணத்துக்கு ஏதோ துக்கம் கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அப்படியே சொல்றாங்க. சாதாரண ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரஷர் வந்தாலும் செத்துருவான். ஏன்னா அந்த பிரஷர், ஒரு பயம், ஒரு திகில், அது உள்ள வந்து ஹார்ட் அட்டாக் வருமா? அந்த நரம்பு, அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகி மூளையை போய் பாதிக்கும். அவர் என் ஆத்மா மரணத்துக்கு நான் துக்கம் கொண்டு சொல்லி திகிலடையும் வியாக்குலப்பட தொடங்கினாரு. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் அவருடைய வியர்வை ரத்தமா வெளியும் சொல்றாங்க. பாருங்க, சயின்டிபிக்கா சொல்றாங்க, ஒரு மனுஷன் உச்சக்கட்ட பயத்துக்கும் திகிலுக்கும் போனாதான் இந்த மாதிரியான ஒரு காரியம் நடக்கும். கொஞ்சதான் போட்டு போயிடாது. நல்லா கேக்குறீங்க, நல்லா கேக்குறீங்க. உங்களுக்காக நான் கேட்கிறேன். நல்லா கேக்குறேன். நிறைய காரியங்கள் இருக்கு. சொன்னீங்களேன், என்ன பார்க்கிற விதமே உங்களுக்கு மாறி கொஞ்சம் தான் காட்டி. சிலுவைக்கு போறதுக்கு போன ஜெபித்த அந்த சில மணி நேரம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா. 40 நாள் சாப்பிடல, தனி குடிக்கல, எதுவுமே பண்ணல. 40 நாள் இருந்தேன். அப்போ கூட இப்படிப்பட்ட அவர் அவஸ்தையை பார்க்கல. ஏன் பிரசவனை சொல்றது? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாங்க, கொஞ்ச நேரத்தை ஏன் தவிச்சேன். எதனால தெரியுங்களா? அவர் மேல அடிக்கிறது, நிர்வாணமா தொங்க வைக்கிறது, அவர் கண்ணை மூடி கொட்டுறது, பலாத்து அடிக்கிறது, தாடி பயிரை பிக்கிறது, அவரை வந்து வாரினால அடிக்கிறது, ஆணையினால அடிச்சு தொங்க விடுறது, இதெல்லாம் அவருக்கு அவ்வளவு பெருசா தெரியும். நம்ம ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? எல்லாம் இருந்தா தான் நம்ம விழுந்து போன மனது. எல்லாம் இருந்தா பணம் காசு இருந்தா மதிக்கும், என்ன மதிக்க. அவங்க சொல்லிட்டா, நீங்க பாக்குறீங்களா இந்த பூமியில இருக்கிற தங்கம், வெள்ளி, பொண்ணு, வைரக்கல் எல்லாமே, இதெல்லாம் வார்த்தை மூலமா வந்தது. அது எல்லாத்தையும் உண்டாக்குன ஒரு இயேசு. இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வார்த்தை இருந்த தேவன் இருந்தார். நீ பார்க்கிற காரியத்தை கொடுத்து அட்ராக்ட் பண்ணி விழுந்து போனன்னு வச்சுக்கோ, உன் நிலைமை ரொம்ப மோசமா. ஆனா தான் பாருங்க, ஏன்னா பெரியவங்கதான் பெரியவங்க அப்படின்னு கவனி என்ன நடக்குது கொஞ்சம் தெளிவாகும். எனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நீங்க வந்து சரியான ஒரு மரியாதை எனக்கு இல்லாததுனால என்னால சரியா பிரசங்கம் கூட பண்ண மாட்டேன். சரியான ஒரு மரியாதை இல்லாததுனால என்னால கரெக்டா பிரசங்கத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஒரு என்னால முழு இதயத்தோட வந்து கரெக்டா என்னால கொடுக்க முடியும். ஆனா கரெக்டான ஆளுங்க கரெக்டா வந்துட்டாங்கன்னா, கீழ்படி மதிப்பு மரியாதை கொடுத்து ஆளுநர் கனப்படுற ஆளுங்க கரெக்டா வந்தாங்கன்னா, உங்களை அழகான தூக்கி உங்க வாழ்க்கையை மாற்றது தேவனை முன்னாடி வச்சுன்னு சொல்றேன். கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். நீங்க என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அடைய முடியும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், இந்த வார்த்தை செத்ததெல்லாம் உயிராக்குற வார்த்தை, வாழ்க்கையை திருப்பி போற வார்த்தை, ஜீவன் உள்ள தேவன். இந்த ஜீவ வார்த்தை ஒருபோதும் நம்மளை வெக்கப்படுத்த விடாது. இதுல இருக்குது. நான் எனக்கு வைப்புகிட்ட சொன்னேன், நம்ம குழந்தைங்க புரியாதுன்னு சொல்லாத. அவர் 8 மணி பிரசனத்துல புரியாதுன்னு சொன்னா எப்படி கேட்பாங்க உட்காந்து. நான் சொன்னேன், எனக்கு ஜனங்க கரெக்டா தெரிய கொடுத்தாங்க, மதிச்சு மரியாதை கொடுத்து அவங்க நல்லா ஆண்டவரை நேசிச்சு பைபிள்லாம் படிச்சு அவங்க உட்காந்தாங்கன்னா, அவங்க நான் கொண்டு போற விதமே வேறையா. சரணத்தை குழச்சி குழந்தைகளை விட்டுறது இல்லை. குழந்தைக்கே தெரியாத வயிற்று கீச்சு உள்ள சொல்லிவிடுங்க. அந்த அளவுக்கு உங்களை கோஷிட்டு உங்களுக்கே தெரியாது. நைஸா குத்துவாங்க கொஞ்சம் ஊசி. திறமையான ஆள் டாக்டர் போட்டதே தெரியாது.
அந்த மாதிரி போட்டு இருக்கணும். எத்தனை பேர் நம்ம ஜனங்களை பத்தி அவங்களுடைய சைக்காலஜியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இருந்தா மதிக்கிறது, இன்னொன்னு அவங்க என்னத்தான் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியாது. ஏன்னா அந்த நேரத்துல இருந்து நானும் வந்து இன்னொன்னு பார்த்தா நம்புறது. நான் தான் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் வேணுண்டே பண்ணுவோம் தெரியுமா, பயங்கரமான நம்புவோம். நான் தான் தெரிஞ்சாலும் சரி வேணுண்டே பண்ணுவோம். அப்புறமா ஆண்டவரே என்ன பண்ணீங்க, சரியாம செஞ்சு தெரிஞ்சுதான் செஞ்சு அதை ஒண்ணு ஒத்துக்கோ. அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விதமே வேற, இது சொல்ல வேண்டிய விதமே வேற. இப்ப தூங்குற பேர் ஆனீங்கன்னா இப்ப முடிக்கிறதுக்காக பேசுறேன். இப்ப முன்னாடி உள்ள போனோம். அப்போ இப்போ ஒரு காலவருக்கு முன்னாடி இந்த எண்ணெய் இருக்கு, அது மறுபடியும் வரப்பாங்க. இப்போ முடிக்கிறதுக்காக இப்போ நடுவில் கொஞ்சம் இல்லை இந்த பிளான் ஓடிட்டு நிறுத்துங்க. இயேசு உயிரோட எழுந்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உயிரோட எழுந்தார். இயேசு உயிரோட எழுந்தாங்க. அந்த உயிர் தேர்தல் எப்படிப்பட்டது தெரியுமா? தீர்மானத்தின் விவரம் சொல்லுது. கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் அப்படின்னு சங்கீதம் 2வது வந்து 2வது சங்கீதத்துல சொல்றாரு. யாரு? அது தாவீதா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். இரண்டாவது சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி என்று நான் ஜெனிப்பித்தேன் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாங்கன்னா, பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசுவை பார்த்து சொல்ற வார்த்தை. எப்போ செத்து அவர் நரகத்துக்கு போறாரு, நரகத்துக்கு போய் பாதாளத்தை ஜெயிக்கிறாரு. அங்க இருக்கிற பாதாளத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆவிகள் இருக்கிற என்ன பண்றாரு, பேசி அங்க இருக்கிற காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பண்ணிட்டு 3வது நாள் சொல்றாங்க, சயின்டிபிக்கா வந்து ஒரு மனுஷனுடைய மூளையும் ஒரு மனுஷன் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்து மொத்தம் 3 நாள் உள்ளதான். அதுக்கப்புறம் சுத்தமா எல்லாமே செத்துரும். எல்லாமே வந்து சயின்டிபிக்காவும் அன்னைக்கு இருந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி 3 நாளுக்குள்ளதான் ஆவி அங்க சுத்தில இருக்கும். 3வது நாள் இருக்காது. இதெல்லாம் நம்பின்னு இருந்தாங்க பாருங்க. அந்த 3 நாள் பாருங்க, கரெக்டா வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு, மரத்தை ருசி பார்க்கிறாரு. மறுநாள் வந்து ஓய்வு நாள், சனிக்கிழமை தான் அவங்களுக்கு ஓய்வு நாள். நம்மளுக்கு எப்படி ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி தான் யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். ஓய்வு நாள் யாரும் வெளியே வந்து வேலைலாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே வீட்டிலே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நாள்ல தான் மரியா என்ன பண்றா, தைலத்தில் போயிட்டு கல்லறைக்கு ஓடுறான். அந்த தேவதூதன் சொல்றான், உயிரோடு இருக்கிற செத்து பதிகிறதுல வந்து நீ ஏக்கா என்ன ஏக்கா நீ அவங்க யாரையும் பார்த்து சொல்றேன். தேவதூதன் கேட்கிறாரு, அம்மா செத்துவங்க இடத்துல வந்து உயிரோடு இருக்கிற தேங்க அப்படின்ற தேவதூதன் மரியாதை பாட்டு. இங்க இன்னொரு பைபிள்ல, உயிரோடு இருக்கிற ஒருவரை ஏன் இங்கு தேடுகிறீர்கள், இது இறந்தோர்க்குரிய இடம், இயேசு இங்கே இல்லை, அவர் மரணத்தில் நின்று உயிரோடு இருந்தார். நல்லா இருக்கு டிரான்ஸ்லேஷன். ஏன் தேர்ந்த, இங்க வந்து ஏன் தேர்ந்த, அவர் வீட்டில் இருந்தார் அப்படின்னு. ஓகே, இந்த அங்க சொன்ன சங்கீதத்துல சொன்ன அந்த வசனத்தை 3 இடத்துல புதிய பாட்டில் மேற்கொள்றாங்க. முக்கியம்
உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு சங்கீதம். அது உயிர்த்தெழுதலை குறித்த சங்கீதம் மட்டும் இல்ல, இயேசு ராஜாவா நிச்சயமா ஆள போறாரு இந்த உலகத்தை. அதுவும் பாருங்க, இயேசு கடவுள்ல, இயேசு கடவுள் தானம்மா? சொல்லுங்கம்மா, கடவுள் தானா? கடவுள் தானா? நீங்க இந்த மாதிரிலாம் கேட்கலாமா, கேள்வி கேட்கலாமான்னு? இயேசு கடவுள் தானா? சூப்பர், கடவுள் தானே. அந்த கடவுள் நல்லா கொஞ்சம் கிளிங்களா, உங்களுக்கு நல்லா வலிக்கிற மாதிரி. ஆமா, ஒண்ணு கிளுமா வந்தா போன போட்டு கிளிக்கு ரைட்டா கிளுங்க. உங்களை தானே கீழே சொன்ன, நானா வந்து கீழே உங்களை. ஏய், அவங்களுக்கு என்ன கீழ்? இயேசு கிறிஸ்து கடவுள். நீங்க சொன்னீங்கல்ல, அந்த கடவுள் நிச்சயமா இந்த மாதிரி சரீரத்தில் இருக்க போறார். நிச்சயமா உயிரோட எழுந்தாங்க. அந்த மகிமைப்படுத்தப்பட்ட அந்த சரீரத்துல கடவுள் மனுஷனா நிச்சயமா இருக்க போறார். யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும். கொஞ்சம் கிரகிக்க முடியுதா? எல்லாரும் என்ன பண்றாங்க? கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் சாமியை கும்பிடதான் போறாங்க. அங்க போனோடனே கண்ண முடியல. கண்ணு முன்னாடி சாமி இருக்குது, எதுக்கு கண்ணு ஒரு அவ்வளவு தானே பார்க்கணும். அப்புறம் என்னத்துக்கு கண்ணு? நம்ம சாமி ஏசப்பா அந்த மாதிரி கிடையாது. நிச்சயமா மனுஷனா இருக்க போற. அவன் அந்த சங்கீதத்தை வாசிப்போமே. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாக்காரத்தை சிந்திப்பான். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் ஏழ்மை நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு அகற்று எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் நகைப்பான். நகைப்பார். ஆண்டவர் அவர்களை வேலையப்பாரா இகழ்வார். நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிகழ்வாராம். நந்திச்சுரா அப்படின்னு நிகழ்வாராம். அப்போது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்கம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை யார இயேசுவை அபிஷேகம் பண்ணி வைத்து, சீயோன் தான் எருசலேம். அப்பதான் சொல்றார், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெயிப்பேன். இது எங்க வருது? எதனால வருது? இயேசுவை உயிரோடு எழுப்புதல வருது இந்த சங்கீதம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெயிப்பேன். யார் சொல்லணும்? உங்களுக்கு சொல்றேன். இல்ல, இந்த பிரதமரை பத்திய மோடிஜி, பிதாஜி, தாஜி, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜி? அந்த மோடிஜி பற்றி சொல்றேன், இந்த முக ஸ்டாலின் ஜியை பற்றி சொல்றேன். நம்ம ராஜா எப்படிப்பட்ட ராஜா? இந்த அரசியல், இந்த ஆளுங்க, இந்த இதெல்லாம் இருக்குதுல, நம்ம ராஜா இன்னமும் ராஜா. அவர் எப்பவுமே ராஜா, ராஜாதி ராஜா. இந்த ராஜாக்கும் இந்த குயினுக்கும் அந்த குயினுக்கும் எல்லா குயினும் ராஜா அவர் தான். அவன் உங்க வீட்டுக்கார ராஜாங்க. அதோ எல்லாரையும் ராஜா வாங்கி வச்சுக்கிறாரு. இல்ல பூஜா ஏஜா கொஞ்சம் பாருங்க. சொல்றாரு, என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். உங்களுக்கு நம்ப முடியல, ராணி சொல்லுங்க. ராணி சொல்ல நம்ப முடியல. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்கள் யாவரும் அவர் பிள்ளையாகும்படி என்ன கொடுத்தாரு? சீட்டு கட்டா கொடுத்தாரு, கோழி கொண்டு கொடுத்தாரு, அதிகாரம் கொடுத்தாரு. ஹலோ, இல்ல தோசை கட்டி கொடுத்தாரா, கஞ்சியை கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தாரு, பிள்ளைகளாகும்படி. ராஜாக்கு இப்போ நீங்க ராஜா
உங்களுக்கு பொண்ணும் பையனும் போறது என்ன மாதிரி உங்களுக்கு போறல அவ்வளவுதான் குத்து வச்சுக்கோங்க. பொண்ணும் பையனும் ஒரே நேரத்தில் சூப்பராக பெற்று போட்டேன். என்ன மேலாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைப்பா, கொடுங்க பொண்ணோனா பெற்று போட்டீங்க. பாருங்க, இப்ப என் பொண்ணு இருக்கிறாங்க, வேதாள இருக்கிறாங்க, எனக்கு நான் ராஜானா அவர் யாரு? இளவரசர். நான் போயிட்டேன்னா அவர் என்னது? ராஜா. என் பொண்ணு இளவரசி, ராணி. அப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? அவருடைய ரத்தத்தினால பிறந்தீங்களா? அப்ப நீங்க யாரு? சும்மா துப்பத்தை தூக்கி சொல்லுங்க பாருங்க, நான் ராணி. சொல்லுமா, வேண்டதை சொல்லு. இப்படி ஏய் கரண்டான் என் ராணிடா. டேய் டேய், நீ பாக்குற விதமா என்ன பாக்காத, கடவுள் பாக்குற விதமா என்ன பாடுறா. டேய் அப்படித்தானே? டேய் பாடுறா. வெளியே நன்றி போறாங்க, நடக்குதான். டேய் என்ன பாடுறா. டேய் உன்னி நீ ராஜாவா பாடுறா. அப்பதானே நம்ம கெத்தா வாழலாம். சொன்னாரு பாருங்க, என்ன கேளு. இருப்பு கோணம் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவேன் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள். யாரு? மோடிஜியே, முக ஸ்டாலினே, ட்ரம்பே, கிம் சைனா அதிபரே, அப்புறம் என்ன வடகொரியால சாங் சுங்கா, ஏதோ வந்து ஆஸ்திரேலியா பொண்ணு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ராஜாக்களா உலகத்துல இருக்கிறாங்க. எல்லா ராஜாவும் நம்ம பார்க்குறது நம்ம நாட்டு ராஜா. உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ராஜா, நித்தியமான ராஜா. இப்பதான் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற ராஜா. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு நாள் செத்து கொடுவாங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள நரகத்துக்கு போவாங்க. நம்ம ராஜா எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிரோட இருந்தாலும் அது வந்து இது வரைக்கும் இப்ப பேசுற வரைக்கும் அவர் ராஜாவா ஆட்சி செஞ்சு இருக்கிறாரு. யாரா ராஜா? உண்மையான ராஜா அவர்தான ராஜா. எப்படின்னா இப்படி இருக்கிற ராஜா எப்படி தெரியுமா? எப்படி ஆளுகை செய்வாங்க? அவங்க ஆளுகை செய்யற ஸ்டைல எப்படி தெரியுமா? அவங்க ஆளுகை கீழே தருவாங்க, புறம்போக்கு நாயே நல்லா பேசுவோம், ஐயோ அப்படின்னு. இங்க அரசியல் இருக்கிற மேட்டர் இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க? அரசியல் யாரும் நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தரமான நண்பர்களும் கிடையாது. என்னடா ராஜ்யம் இது? புறம்போக்கு உன்னை கண்டு பாருங்க. ஜனங்க ஓட்டு போடுறீங்களா? வெற்றிகளும் மாத்தி மாத்தி போட்டுருப்பீங்க. ஏன் போட்டீங்க? பிடிக்கலன்னு தானே போட்டீங்க. இந்த ராஜாவை பிடிக்காம போயிடுமா உங்களுக்கு? நம்ம ராஜாவை என்னைக்கும் பிடிக்காம போகவே போவேன். ஹலோ, ஏன் இந்த ஆளுங்க வேற ஆளுங்க? ஆனா தான் பிலாத்து சொன்னாரு, நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்டாரு. நான் யூதருக்கு மட்டும் ராஜா இல்லடா, அவர் சொல்ல எல்லாருக்கும் ராஜாடா. டேய் நீ இந்த கேள்வி கேட்கிற, உனக்கு ராஜா, உனக்கு ராஜா, யூதருக்கு ராஜாவா எழுதி போட்டாங்க அப்படியே பேரு. இவர் யூதருக்கு ராஜா. ஏய் யூதருக்கு மட்டும் ராஜா இல்லடா, உலகத்துல பழகிற எல்லாருக்கும் என் ராஜாவாக ஏற்றுக்கிறது ராஜா. இப்ப நம்ம என்ன பண்றாங்க? நிரந்தரமான எதிரியும் கிடையாது, எந்த நிரந்தரமான நண்பனும் கிடையாது. என்னடா ஆட்சி ஆடுறீங்க? உன்னை மாத்தி மாத்தி போறாங்க. உனக்கு செருப்பு, உன்னை பாதரட்சியெல்லாம் அடிச்சு நீ அடிச்சுக்க தேவையில்ல. உன்னதான் பிடிக்கலன்றாங்க, போயிட வேண்டியதானே சனின இருந்து எங்க இவதான் சரியா கவனிக்க மாட்டாங்க. சரி இல்லையே, ரொம்ப இதுவா பேசுறீங்க. உமா நம்ம ராஜா பத்தி கேளுமா, சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து இருக்க முடியாது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி நம்மளும். ஹலோ, இந்த ராஜ்யம் எப்படி சொன்னார் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாருங்கிறது. அது என்னது? வெளிப்புறமா தெரியாது. ஏசு ஆளுகை செய்யறாரா? ஆளுகை செய்யறாரு. என்ன ஆளுகை செய்யறாரு? உங்களே ஆளுகை செய்யறாரு. இது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது அன்பின் ராஜ்யம், அந்த குமாரனுடைய ராஜ்யம்.
இங்க நம்ம மாத்தவே மாட்ட ராஜா. இந்த ராஜா அவனுக்குள்ள இருக்கிற கட்சிக்காரனே தீட்டுவான். இவன் வயிற்றுல எப்ப நம்மளுக்கு விட்டு போவானோ, எப்போ காலை ஓப்பானோ, காலை வாருவானோ. ஏன் இந்த ராஜ்யமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த அரசாங்கம் கிடையாது. நம்ம அரசாங்கம் பேரு நித்தியத்துக்கு அரசாங்கம். இது எப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆளுக பண்றாங்க, வெளிப்புறமா ஆளுக பண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் ஓடியாடுவாங்க, முன்னாடி நிற்பாங்க, சல்யூட் அடிப்பாங்க, எல்லா மரியாதை கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் அது அவனுக்கே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பழப்பு தேவையா? நம்ம ராஜா மேல இருந்து ஆளுக செஞ்சுன்னு இருக்குது. ஆளுக செய்யறாரா? ப்ரொவிஷன் வந்தா எல்லா தேவையும் சந்திக்கிறாரா? ஒழுங்கா வந்தா தானே கட்சி. இந்த ஆளுகைக்குள்ள, அன்பின் ஆளுகைக்குள்ள ஒழுங்கா வந்தா தானே. இந்த அன்பு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சா தானே. நான் அவ்வளோ வசனம் எடுத்து வந்துருக்கேன், சொல்றதுக்கு முடியல. அந்த அளவுக்கு மண்டை இருக்குது உங்களுக்கு. விவரமா சொல்லலாம். எவ்வளவு ஈடுபாடு கொடுக்கணும் தெரியுமா? கொஞ்சம் கைகளை தட்டுவோம் இந்த ராஜா. நல்லா 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 நல்லா. இந்த வசனம் பாருங்க. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன். எபிரேயர் 5:1-5 இருக்கு. நீர் என்னுடைய குமாரன். இதை வந்து வசனங்களா நான் உங்களுக்கு சொல்லினே போலாம். இந்த வசனத்தை அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 32 வசனத்திலையும் நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன். அந்த வசனம் மறுபடியும் வருது. அப்புறமா வெளிப்படுத்தல் 1:5 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:5 படிக்கிறவங்க குழந்தைங்க போயிட்டாங்களா? படிமா நல்ல சத்தமா. மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும். எப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. முதல் பிறப்பு எப்பெல்லாம் வருதோ அந்த ராஜ்யமும் சேர்ந்து வரும். இங்க சொல்றாரு, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல்ல பிறந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கவனிச்சீங்களா? நான் புரியுதுங்களா? பிரியாணி வந்தா தான் முன்னிக்க முடியும். என்ன பண்றது? புரியுதுங்களா? அது வரைக்கும் நீங்கள் என்னுடைய அடிமை. வைஃப் கிட்ட போன் பண்ணீங்கல்ல, நம்பர் இருக்குல்ல, எங்க இருக்கிறாங்க? ஓகே, கவனிங்க. இங்க போட்டது தம்முடைய குமாரன் அநேக சகோதரத்துக்குள்ள முதல் பிறவனாக இருக்கும் பொருட்டு எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவரை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயல் இருக்குதா உங்களுக்கு? ஹலோ, இருக்குதாங்க சாயல்? உங்களை தானே கேட்கிறேன். நான் தானே மூச்சு தானே இருக்கிறீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, எல்லாருக்குள்ளும் குமாரனுடைய சாயல் இருக்கு. இப்போ ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்குது, ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்குது. பத்திரம் இந்தோடு தான் இருக்கு.
ஒருத்தருக்கு பத்திரத்தை ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய பீரோல கூட வச்சுக்கிறாங்க. ஏக்கர் கணக்கு இருக்கிற பத்திரத்தை வந்து ஒரு பீரோ நிறைய அடக்கி வச்சிருக்காங்க. ஆனா லேண்ட் எவ்வளவு பெருசு, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இருக்கும். ஆனா பத்திரம் சின்னதா இருக்கும். இப்போ இன்னமும் சின்னதாகிட்டாங்க. பென்ட்ரைவ் எழுதுறாங்க. கேக்குறீங்களா? நாங்க ஆச்சு உங்களுக்கு முக்கியமானது சொல்ல வரேன். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சின்ன பசங்க விடுங்க. கவனிங்க கவனிங்க. பென்ட்ரைவ் எடுக்கிறாங்க. இப்போ எதை பத்திரத்தெல்லாம் அதான் ஒரிஜினல் வந்து வேற மாதிரி இருக்கும். பென்ட்ரைவ் எடுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய லேண்ட சின்னதாக்கலாம். இப்போ நீங்க லேண்ட் பெருசுன்னு சொல்லுவீங்களா, அந்த பென்ட்ரைவ் அந்த பத்திரம் பெருசுன்னு சொல்லுவீங்களா? எதை சொல்லுவீங்க? லேண்ட் பெருசு, லேண்ட் பத்திரமா அதுக்கு ஈக்குவலா பெருசு. புரியுதுங்களா? அது பெருசா இருக்குது, இது சின்னதா இருக்கு. ஆனா இது பெருசு. அதே போலதான் பவுல் சொல்றாரு, அந்த பொக்கிஷத்தை நாங்க மண் பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம். எதை? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அந்த மறுபடியும் பெற்ற ஆவியை, அந்த குமாரனுடைய சாயல அந்த சாயல மண் பாண்டங்கள்ல நாங்க பெற்றிருக்கிறோம். உள்ள அந்த சாயல் சின்னதா தெரிஞ்சல உங்களுக்கு, அதுவே பெரிய வெளிச்சம். இப்போ ஒரு பாலை வந்து தயிராக்கணும். பர போடுறீங்களா, மரம் போடுறீங்களா, எதை போடுறீங்க? என்ன போடுவீங்க? ஒரு பாலை தயிராக்கிறதுக்கு என்ன போடுவீங்க? பர போடுவீங்களா? பறையா? உரமா புறமா எனக்கு தெரியலங்க. அதாங்க கேட்கிறேன். அந்த புறத்தை ஊத்துனா அது நுரையாயிடும், அது புளிச்சிரும்ல. கொஞ்சோண்டு புளிப்பு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் புளிப்பாயிடுது இல்லையா? அப்படிதானங்க? அதே போலதான் உங்களுக்குள்ள இருக்கு அந்த சாயல், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அந்த சாயல் வாழ்க்கையே அப்படியே வெளியேற்று வந்து ஆசீர்வாதமா, நன்மையினால், நல்ல சுகத்தினால, பாதுகாப்பினால, ஆசீர்வாதத்தினால அப்படியே புளிப்பாங்க. இதுக்கு நீ எவ்வளவு இடத்த கொடுக்குறியோ அவ்வளவு இடத்த நீ வாழ்க்கையில அனுபவிக்கணும். ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும். இருக்கிறீங்களா? நீ அந்த கொஞ்சோண்டு குறைய தூக்கி போய் வரையில போட்டேன்னு வச்சுக்கோ, எங்க புளிப்பாகும். இப்ப இந்த குழந்தை இருக்குதுல, மழை மாட்டான். எனக்கே கோவம் இருக்கு, அவங்க அம்மாவுக்கும் கோவம் இருக்கு, மாயாவுக்கும் கோவம் இருக்கு, எல்லாருக்கும் கோவம் இருக்கு. சரி, தப்புன்னு இருக்கு. இதே கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அடக்க முடியும். இப்ப ஜே பேசுறவங்களால அடக்க முடியுது? முடியல. உங்களாலேயே உங்களை அடங்க. விஜய் சொல்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்ச நான் கேளு, என் பேச்சு நான் கேளு, என் பேச்சையாவது கேளு. அந்த மாதிரி பெருசா உள்ள வந்து சின்னதான தெரியுது இல்லைங்களா? உள்ள பெருசா. ஓகே, உங்களுக்கு ஒன்றும் டீப்புக்கு எதுன்னு போல. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லா போட்டுற நல்லா ராவா அச்ச மாதிரி பண்ணலாம். அப்படி சொல்லுது, அப்படியே போட்ட தலைக்கு ஏறுது. எழுப்பி தண்ணி தேய்ச்சி நான் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்றேன். வச்சிட போறேன். தண்ணி சொல்ற மாதிரி ஒரு பழுப்பு வந்தாங்க. அந்த சேனலை வச்சு எனக்கு குளிங்க ஒரு பட்டு இருக்கும். இன்னும் டீப்புக்கு போல. ஏன்னா ஒரு மாதிரி ஆகுது இல்லை. உண்மையிலேயே பார்க்க போனா ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு அளவுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு புரியுது. எனக்கு ஆவில நான் உணர்றேன். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச உயிரோட எழுந்தார் இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அந்த ஆவியினுடைய டீட்டெயில பிதாவை என் ஆவியை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுக்கும். நித்திய ஆவி, எல்லாரும் சொல்லுங்க நித்திய ஆவி.
பிதாவின் கரத்துல. பிதாவின் கரத்துல. சத்தமா பேசுறீங்கன்னா பக்கத்துல கூட ஏந்திரும். நீங்க சத்தமா பேசி எழுப்பி விடலன்னா கூட இனிமே பேசி எழுப்பி விடுறது. சரியா? சொல்லுங்க. பிதாவின் கரத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய நித்திய ஆவிய ஒப்பு கொடுத்தார். ஓகே, இது எழுப்புறதுக்கான மாத்திரை. சங்கீதம் 16:10 16:10 நிறைய வசனங்கள் இருக்கிறாங்க, தரல உங்களுக்கு. ஓகே, சங்கீதம் 16:10 வாசிங்க. என் ஆத்துமாவை ஆ வாதலத்தில் ஆ விடீர், உம்முடைய பரிசுத்தமான அன்பை காண விட்டீர். இங்க சங்கீதத்துல சொன்னத ஆவியானவர் என்ன பண்றாரு? பெந்தகோஸ்து நாளன்னைக்கு மேற்கோள் காட்டுறாரு. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டேன், உங்களுடைய பரிசுத்த அழிவை காண விட்டீர் அப்படின்னு என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. யார? இயேசு கிறிஸ்து. இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, மோசேயின் ஆகமங்களிலும் தீர்க்கதரிசன புத்தகங்களிலும் சங்கீதங்கள் என்னை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகள் நிறைவேற்படி இதெல்லாம் நடக்குதுன்னு நான் முன்னமே உங்களுக்கு நான் சொல்லியா அப்படின்னு கேட்கிறேன். சங்கீதத்தில் எழுதியிருக்கிறா இயேசுவை பத்தி எழுதியிருக்கு. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட உடைய பரிசுத்த அழிவை காண விட்டேன். என்ன ஆச்சு? ஆவி எங்க போச்சு? ஆவி இல்ல, ஆத்மா மட்டும்தான் இருக்கு. இயேசு எப்படி இருக்குன்னா, அந்த உயிர்த்தெழுந்த நாள் என்று இயேசுவை பார்த்து பிதாவாகி தேவன் சொல்றார், குமாரனே இன்று நான் உன்னை ஜெனிப்பிக்கிறேன், உன்னை மறுபடியும் பிறப்பிக்கிறேன்னு சொல்லி அவர் உயிரோட எழுப்புறார். உயிரோட எழுப்பி இருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ அவருடைய பரிசுத்த அழிவை காண ஒன்று. இத அப்போஸ்தலர்கள் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 25 27 பார்க்கிறோம். என் ஆத்துமாவை 2ஆம் அதிகாரம் 27 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட உங்களுடைய பரிசுத்த அழிவை காண விட்டு ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினேன். உங்களுடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். சகோதரரை கோத்திர தலைவராகி தாவீதை குறித்து நான் உங்களுக்கு தைரியமா பேசுறது இடமொழிகளாக இருந்து, அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தை வீட்டில் இருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர் தேர்தலை சொல்லும். அவர் உயிர் தேர்தலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கோம். நான் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. எல்லாம் ஒரு மாதிரி உட்காந்து புரியுதுன்னா எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியல என்னது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா சத்தியம் அவ்வளவு ஆழமான சத்தியம். உங்களுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்கள் நான் சொன்னேன்னா நல்லா கேட்டுக்கங்க. சும்மா மொழிப்பி தடவி நீங்க போனீங்கன்னா வாழ்க்கை இருக்கிற மாதிரியே தான் மேக்கப் போட்டு பான்ஸ் பவுடர் போட்டு. ஹலோ, யாருக்கெல்லாம் பான்ஸ் பவுடர் வரணும்? குட்டி கூறா எல்லாம் கேட்டுக்கங்க. கடவுள் மரிச்சிருக்கிற, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். நித்தியமா இருந்தது. கடவுள் இல்லாமையே ஆனார். அதான் புஸ்தகம். நான் சொல்றேன்,
ஆதியில மனுஷன் என்ன பண்ணாரு? அவரை போலவே உண்டாக்குனார். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் தேவனை போலவே உண்டாக்கப்பட்டான். புதிய ஏற்பாடு என்ன சொன்னா, தேவன் மனுஷனாக உண்டாக்கப்பட்டான். புரிஞ்சுக்கிறீங்களா? என்ன சொன்ன சொல்லுங்க பாருங்க. அதுதான் பைபிளை படிக்கணும். பைபிளை படிக்கும் போது இந்த வசனம் வரும்போது இந்த வசனம் என்ன சொல்றது புரியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வரும்போது இந்த வசனத்தை நாம் படிக்கும் போது கண்ணு பிங்கு அடிக்கும். அப்புறமா நான் பேசுறது புரியல, இதை நான் ஊர் நாயமா பேசுறேன், ஊர்கதையா பேசுறேன், எதுவும் பைபிள் எடுத்து பேசுறேன், அதுக்கே ஒருக்கும் வந்து உடம்பு என்ன பண்ண. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவருடைய காரியங்கள்ல கொஞ்சமாவது என்ன பண்ண முயற்சி செய்யும். ஹலோ, கொஞ்சமாவது முயற்சி செய்யும். ஒரு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்காக நான் செய்யும் அப்படின்னு கேட்டு ஒரு வார்த்தையை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டீங்கன்னா உட்கார மாட்டேன். ஒரு வார்த்தையை வாங்கிட்டீங்க, அந்த வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் எரிய வச்சுனாரு. சும்மாவே உட்கார வைக்கிறேன். எதனா ஆண்டவருக்காக பண்ண வச்சிருக்கோம், ஆண்டவரை நேசிக்க வச்சிருக்கோம், ஆண்டவருக்காக குடிச்சுனே இருக்கும் உடம்பு, அப்படியே எப்படியும் ஓடினே இருக்கும். வார்த்தையை குறித்த தெளிவில்லை, உங்களை குறித்த நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்ற ஒரு அறியாமையில் இருந்தீங்கன்னா கஷ்டம். முடிவெடு. இந்த உயிர் திறந்த ஞாயிறு அன்று முடிவெடு. எதனா ஒரு பெரிய காரியம் ஆண்டவருக்காக செய்யும். என் வாழ்க்கை ஆண்டவருக்காக செய்யணும். என் வாழ்க்கை தன்னால பெரிய காரியமா சும்மா ஏதோ வெந்ததை சாப்பிட்டு வந்து போலாம்னு சொல்லிட்டு தயவு செய்து இருக்காரு. நான் அப்படிதான் இருந்து சுத்திட்டு இருந்தேன். என் கதையெல்லாம் உங்க கையில சொல்லிட்டேன். இந்த மாதிரி யாருன்னா பார்த்து வந்து சொல்லி இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் மூடி மூடி மறைப்பாங்க. மூடி பஸ்டாண்டு. ஹலோ, மூடி மூடி மறைப்பாங்க. ஐயோ அம்மம்மா, ஒரு நாள் அது வெளியே வந்தோம். அம்மம்மா அப்பப்பா. ஹலோ, மூடி மறைக்கிறான், டேஞ்சரான ஆளு. ஹலோ, இப்போ ஜான் ஜெபராஜுடைய மேட் ஓடினதுல கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவம் எப்படி இருக்குது பத்தியா? எல்லாம் நியாயம் தெரிஞ்சதுலயே இருக்கு. தப்பே செஞ்சா செய்யல, அவன் பாடு கடவுள் பாடு. ஆண்டவர் தான் சொல்லிக்கிறார், விபச்சாரத்தை பற்றி ஸ்திரீ என்ன பண்ண மன்னிக்கிறார். ஆண்டவர் அன்புள்ள தேவன் போட்டு எல்லாரையும் கடைசி நாள் நியாயம் தீர்ப்பார்னு போட்டு. அவன் பாவம் பண்ணான்னா அவனுடைய மனசாட்சி அவனை என்ன பண்ண போகுது? அவன் உண்டு இல்லைன்னு ஆக்க போகுது. நீ என்னத்துக்கு எடுத்து முள்ள எடுத்து குத்தி நிற்கிற, பின் எடுத்து குத்தி நிற்கிற, ஸ்கூல் எடுத்து குத்தி நிற்கிற, உன்ன வேலை என்ன? ஏன் சொன்னார்ல, உன் கண்ணில இருக்கிற உத்திரத்தை உணராம உன் சகோதரர் இருக்கிற கண்ணில இருக்கிற திரும்ப பார்க்கறது என்ன? டேய், நீ அவங்ககிட்ட பார்த்தது கொஞ்சம் தான், அந்த ஒரு விஷயம் தான். அவங்ககிட்ட எவ்வளவு விளைவின இருக்கு தெரியுமா? நீ எங்க நான் சொன்ன பத்தியா குடிச்சு ரோட்ல பார்த்து ஒண்ணுதான் சொன்னேன். என்னை பத்தி எவ்வளவு தெரியும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எனக்கு தான் தெரியும். அதே போலதான் அவனை பத்தி ஒண்ணுதான் தெரியும். அவனை பத்தி அவனுக்கு தான் தெரியும். அவன் கூட சில காரியம் பார்த்தா கூட கத்துறது தான் அவனை பத்தி அதிகமா தெரியும். நீ என்ன போய் நடுவுல இப்படி பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றாங்க, கிறிஸ்தவ எப்படிங்குது அப்படிங்கிறது நாங்கடா பண்ணுது. கிறிஸ்தவ சமுதாயம் என்னதான் எங்கதான் போயிருக்கு. எல்லாரும் தடியெல்லாம் தண்டலுக்காரன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஜான் ஜெபராஜ் இந்த பண்றாரு, அந்த பண்றாரு, விபச்சாரம் பண்றாரு, பாலியல் வழக்குல மாட்டிக்கிறாரு, ஜெயிலுக்கு அமைச்சாங்க, அது அமைச்சாங்க, இது அமைச்சாங்க. அவன் பண்ணலன்னா இப்ப பண்ணலாமா? நான் விவாகரத்து பண்ணிட்டானே, நான் பொண்டாட்டியை விட்டானே, அது பண்ணிட்டானே, இது பண்ணிட்டானே, இப்படி இருக்கிறானே, அது இல்லையா, அது சரியில்லையே, இது சரியில்லையே, அவனை பத்தி நியாயப்படுத்துறீங்களே, இப்படி பொண்டாட்டியை விட்டுருக்கான், அவன் நல்லவனா இருப்பான். அவனாச்சு, அவன் குடும்பமாச்சு, அவனாச்சு, தேவனாச்சு. உன் குடும்பத்துல என்ன நீ என்ன பண்ணிடுற?
உன்னை பத்தி என்ன? இப்ப நீங்க ஒரு குழம்பு ஆக்கினீங்க, சரி பிரியாணி வந்து விடுங்க. இப்ப பிரியாணி செஞ்சுன்னு இருக்கிறீங்க, பிரியாணி செஞ்சுன்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு யாருன்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? ஏய் தீஞ்சிட போகுது, கறியிட போகுது, ஐயோ எனக்கு வேலை இருக்குது, நேரம் பத்தலடி, என்னை உட்ரி அப்படின்ன மாட்டீங்க. அந்த மாதிரி தான் உங்க குறைகளை தீர்க்கிறதுக்கு உங்க வாழ்க்கையே பத்தாது தெரியுமா? நீ மத்தவங்க குறைய போய் பார்த்துக்கிற, ஐயா கவனித ஐயா அப்படின்ற மாதிரி இருக்குது. உன் குறை நீ விட்டினா பிரியாணி தீஞ்சிடும். எப்படி இருந்து உன் பிரியாணி நீ செய்யாம விட்டினா தீஞ்சிடும், கருகிடும், நேரத்துக்கு பசி எனக்கு சாப்பிட முடியாது. கவனிதா அத்தா, கவனி அத்தா, முக்கியமான மேட்டர் சொல்றேன். மத்துவ குறைய பார்க்கறத விட்டு உன் குறைகளை பார்த்து சரி பண்றதுக்கு வாழ்க்கை நேரம் பத்தாது. நான் நடுவு ஆண்டவருடைய ஒரு வாரம் முன்னாடி வந்து பாருங்க, என்னை பத்தி நான் நினைக்கிறேன். எவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம் ஆண்டவருக்கு, எவ்வளவு கடினமா இருக்குது. ஆண்டவர் காத்து சொன்னார், பா ஒண்ணுமே இல்லப்பா, என் சித்தத்தை செய்யறதுக்கு நான் மனதையும் இருதயத்தையும் வாழ்நாள் ஃபுல்லா ஒப்புக்கணும். அதான் மேட்டு. மற்றவங்க பார்க்கறதுக்கு நேரமே இல்லை, மற்றவங்க தட்டில் இருக்கிறத பார்க்கறதுக்கு, மற்றவங்க பிரியாணி செய்யறத பார்க்கறது நேரமே கிடையாது. நான் பிரியாணி செஞ்சு நான் திருப்தியா சாப்பிட்டா எனக்கு நேரமே இருக்குது. அவ்வளோ இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்றது? கட்சியில வந்து டேய் சொல்லாதாடி அந்த மாதிரி நீங்க மத்தவங்கிட்ட சொல்லுங்க. எனக்கே பிரச்சனை இருக்குதுடி, யார்கிட்ட வந்து சொல்லுகிற நீ? ஐயோ நானே கேடு கட்டவடி, நானே மல்ல மாதிரி கேட்பாடி, என்ன என்கிட்ட ஏண்டி சொல்ற? என்னையே நான் சரி பண்ணீங்கடி. ஒரு மாதிரி நான் யார்கிட்ட ஆம்பளை வந்தானா, டேய் நானே கேப் மாறிடா, மல்ல மாறிடா, முடிச்ச வைக்கிறா, நானே பெரிய பெரிய காரியங்களை சரி பண்ணிக்க வேண்டியது இருக்குதுடா. மத்தவன் தப்பியோ மத்தவன் பாவத்தையோ மத்தவன் பண்றதையோ பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஆண்டவர் அப்படி பார்க்கவும் சொல்ல, எல்லாரையும் நேசிக்கல. ஆமென். இங்க ஒருத்தன் பார்த்து ஒருத்தன் நம்ப மாட்டோம். அததான் சொல்லணும். ஒருத்தர் ஒருத்தர் நம்ப தெரியாது. எங்க போச்சு கிறிஸ்துவ அன்பு? ஜான் ஜெபராஜ் பாவம் பண்ணா அவன் எல்லாமே அப்படியே பண்ணிருப்பான்னு அர்த்தமா? அவன் பண்ணாலும் பண்ணலனாலும் நீ என்ன பண்ணு? ஆண்டவருடைய அன்பை காட்டு. வெள்ளிக்கிழமை நான் சொன்ன பார்த்தீங்களா? என்ன சொன்னேன்? ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தையே மன்னிச்சார். வாங்குவாங்களா? நாங்க செஞ்சா அப்படிதான் ஆகும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நடுவுல வந்து இதுமே கோழிக்கொண்டு போயிட்டு பேச இந்த மாதிரி என்ன பேசிட்டு இருந்த? ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தேன், வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன்ல. இப்படி நேரத்தில் நம்ம பாவியா இருக்கையில் நமக்காக மறித்தவர். பாவியா இருக்கும் போது நமக்காக மாட்டேன். நான் நம்ம நல்லவனா இருக்கும் போது மறிக்கலையா? பாவியா இருக்கும் போது பாவத்தின் பாதாளத்துல, பாவத்தின் ஆழத்துல, சாக்கடையில முழுகி இருக்கும் போதே நம்மளை மன்னிச்சவரு அங்கிருந்து தூக்கிட்டாரு. திமிரத்து ஓடி ஆடி சேத்துல போய் மறுபடியும் விழுந்து கொஞ்சம் கூட கரப்பட்டு வச்சுனா அதை கழுவ அவருக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? அதனால தான் சொன்னேன், 1 கோடின்னு சொன்னேன். நீங்க சொல்றேன் 100 லட்சம் கோடியை மன்னிச்சிருக்கிறாரு. எத்தனை போயிட்டு 100 ரூபாய் காட்டாரு மன்னிங்க. இப்படி பண்ணிட்டான். அவனே சொன்ன ஆண்டவர் நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன். டேய் நீ பாவியா இருக்கும் போது நேச உனக்காக நான் ஜீவனை விட்டு இருக்கிறேன். இது என்னது? சும்மா கொஞ்சமா ஒட்டின்னு வந்தது. என் ரத்தம் முழுசாவே உன்னை கழுவிச்சுனா கொஞ்சோண்டு காலில் கக்கா மாரி ஓட்டின்னு கழுவாதா?
அம்மே கழுவுமா கழுவாதா? அப்போ அவ விழுந்தாலும் எழுந்தாலும் அவருக்கு கணக்கு கொடுக்குறான், அவன் பார்த்துக்க போறான். அம்மே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் பாரு. இந்த இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜோம் பண்ண போகும்போது நான் யாருமா அந்த மாதிரி மனசு இது பண்ணி நான் ஸ்பெண்ட் பண்ணி ஜோம் பண்ணுது தான் ஜெபராதிக்காக ஜோம் பண்ண. நான் பிறந்து மனைவி இருக்கிறேன். ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களுக்கே தெரியும். நீங்களே பிரசவம் பண்ணா எனக்கே பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ அனுபவம் உங்களுக்கு இருக்கும். பார்த்து வந்திருப்பீங்க ஆளுகள் எல்லாம் சொந்தக்காரில் இருந்து சொந்த ஜனத்துல இருந்து எல்லாரையும் பார்த்து வந்திருப்பீங்க. ஏன் என்னங்க அவ்வளோ மோசமானவங்க அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லி வாழ்க்கையில பண்ணிட்டு இருந்தோன்னு வைங்களேன், அது வரைக்கும் பண்ணுவோம். ஜாய்ஸ் பையன் ஒன்று சொல்லுவான், நான் எவ்வளோ தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன் உங்ககிட்ட. சிலதெல்லாம் வெளிப்படையாகவும் பேசுறது, இதுவாகவும் பேசுறது, எல்லாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. ஒன்று பீனா பீஸ் ட்ரெயின் பேர் யாரெல்லாம் ஒன்று சொன்னால் போயிடுவோம், உடனே மூஞ்சி மூட்டு வழி மேலே ஏறிடும். இப்படி இருக்கிற ஆளுங்க யாரையும் திருப்திப்படுத்தின உட்காந்துன்னு மூச்சு வாங்கணும். யாரையும் திருப்திப்படுத்தில இருக்க முடியாது. நீ என்னத்தான் செஞ்சாலும் ஆண்டவருக்கு நன்றி கேட்ட நாயாது, உனக்கு நன்றி கேட்ட போச்சு. கரெக்டு தான், வாஸ்தவம் தான். ஏன்னா மனுஷனுடைய இருந்து அவ்வளோ கல்லான இருந்ததை பத்தி வர ஞாயிற்றுக்கிழமை நான் பேசுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆண்டவர் வந்து பெரிய அற்புதத்தை செஞ்சா என் உள்ளெல்லாம் கடற்கரை மாறிடும், டக்குன்னு நான் மாற்றப்படுவேன் அப்படி மட்டும் நினைச்சுதான் சொல்றேன். விவரிச்சு காட்டுறான் வர ஞாயிற்றுக்கிழமை. கண்ணு தெரியாதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் காட்டினாதான் சம்மந்தம் வாங்கி கண்ணை மூடினவா தள்ளி விட்டு அப்படி முடியவா இப்படி வந்து கையை வச்சு என்ன பண்ணாரு, ஹேசு சேர்த்து எச்ச துப்பி பயன்னு ஆகி ஒரு மாதிரி ஆகுதுதான் எச்ச துப்பி காரி துப்பி. அதை யார் செஞ்சாருன்னா ஓய்வு நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு, அதனால வேலை செய்யற மாதிரி செஞ்சு துப்பி குழம்புன்னு ஆக்கி கண்ணில் தள்ளுற. கண்ணை மூடி சொன்னா மூட மாட்டேன். தடவுறாரு, தடவிட்டு பிறவி கொடுத்த சுத்தி நீங்க பாக்குற மாதிரியே சீசருங்க பார்த்தாங்க. பெரிய அற்புதம், பிறவி கொடுன குணமாகும். அந்த போட்டு நீங்க வாங்க வந்தா நான் விவரிச்சு சொல்லுவேன். நான் சொல்றேன், பூமி உலகம் உண்டான முதற்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சதை நம்ம பார்க்கலையே. மேசியா கிறிஸ்து இதுலயும் பெரிய காரியங்களை செஞ்சிருவாரா அப்படின்றாங்க. ஏசு நம்ம அற்புதத்தை செய்யற இன்னும் முடிந்தார் இல்லையா. இப்படி என்ன பண்றாரு, தடவி எச்சத்துப்பி அதை சேர்த்தாக்கி கண்ணில் பூசி கழுவுனா பார்வை கிடைச்சு. அம்மா பாரு, அப்பா கூட்டு இந்த மாதிரி பார்த்துட்டான். யாரே சீசன் எல்லாமே பார்த்துட்டாங்க. நீங்களா என்ன பண்ணுவீங்க, அடிப்படிச்சிட மாட்டீங்க ஆண்டவருக்கு. அப்படிதானே நினைக்கிறீங்க. முடியலாம் நாகவே இருந்தா கூட அவங்க காலத்துல இருந்தானா ஆண்டவரை விட்டு ஓடி இருக்கும். நேரடியா பார்த்தவங்க என்ன நினைச்சிருவாங்க, நைட்டும் பகலும் அதே சிந்தனையில தான் என்னடா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுக்கிறாரு, அவர் யாரா இருப்பார் இப்படி நம்ம பார்த்து தெரியுமே, உண்மையிலே இவரு என்ன மாதிரி ஆளு, எப்படி இதை பண்ணாரு, அவர்கிட்ட நம்ம நிறைய காரியங்களை கத்துக்கணுங்க, அவர்கிட்ட நம்ம போனோமே அப்படிதான் நினைப்போம். இதை விடுங்க, உங்களுக்கு மெரினா பீச்சுக்கு இன்னும் போனா என்னால முடியாது. பீச்சுக்கு இன்னும் போயிட்டு அந்த காலையில நின்று ஒரு கொம்பு எடுத்து இப்படி காட்டி இங்க இருந்து இலங்கை வரைக்கும் ரெண்டா பழகுது.
வாங்க இலங்கைக்கு போனான்னு கூட்டு போறேன், பிறந்து ஏதாவது செங்கடலே பிறந்து கூட்டு போறேன். கனடா பக்கம் போயிட்டேன். ஐயோ நான் சென்னைக்கு போனீங்கன்னா அதே பேர் தான் பண்ணாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். கண்ணு இருக்கோ கண்ணா பழகுது செங்கடுது. அந்த மாதிரி நடக்கவே முடியாது, சாத்தியமே கிடையாது. அதை கண்ணால பார்த்தான். பார்த்துட்டு ஆண்டவர் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, வாங்க நாதிகமா சொல்லி முறுமுறுத்தாங்க, முரட்டாட்டம் பண்ணாங்க, தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணாங்க. இது மூணுத்தையும் பண்ணாங்க. பார்த்துட்டு சொல்லுக்கு பார்த்துட்டு இப்படி பண்ணுங்க. பார்க்கறதுனால ஒண்ணுமே ஆபத்து போட்டு சொல்லுங்க. ஆண்டவர் நான் நேரடியா பார்த்தாலும் சரி, என் வாழ்க்கையில ஏதாவது பெரிய அற்புதத்தை பார்த்தாலும் சரி, அந்த சீசனுக்கு பண்ண பேர் தான் நானும் பண்ண போறேன். இஸ்ரவேல் ஜனங்க பண்ண பேர் தான் நானும் பண்ண போறேன். என் உள்ளெல்லாம் மாறும். ஹலோ, ரட்சிப்பிலேயே ஆண்டவர் பெரியப்பா. ஆண்டவருக்கு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நம்ம என்ன பண்றோம்? இவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் பெருசா நம்ம பாக்குறோம்ல. ஆண்டவர் எது நம்ம பெருசா பாக்குறாரு? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு மனசார அவர் அன்பு கூர்ந்து அவரை நேசிக்கிறது பத்தியா, உன் மனம் மாறுது பத்தியா, அதை தான் பெருசா பாக்குறாரு. அதான் ஒரு பெரிய அற்புதம். அதோ முக்கியமானது சொல்லி ரிவ்யூவானு இதுக்கெல்லாம் கை தட்ட வேணாமா? ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம்? அற்புதம் அப்படின்றோம். அவருல வேற மார்த்த பார்த்து இதுதான் எனக்கு அற்புதம். நீ அசிங்கமா பேசுறத விட்டு நீ ஒழுங்கா ஆண்டவர் சபைக்கு வந்து வார்த்தையை கேட்டு ஆண்டவர் துதிச்சு இருந்தீங்கன்னா பாக்குறப்பா பெரிய அற்புதம்பா எனக்கு இது. ஆண்டவரை பார்த்து பெரிய அற்புதம். அன்னைக்கு ஒரு சொன்னேன், நான் கடவுளுக்கு யார் கடவுள் தெரியுமா? அதான் சாயந்தரமா வந்தா இதெல்லாம் பேசுறேங்க, சாயந்தரம் வர மாட்டேங்கிறீங்க. கடவுளுக்கு யார் தெரியுமா கடவுள்? நம்ம தான் கடவுள், தெரியுமா? என்ன சொல்றீங்க? எதுக்கு மோசமா என்ன போறீங்க? கடவுளுக்கு கடவுள அக்கா உங்க பேத்திங்க எப்படிக்கா கொஞ்சம் இருக்கிற? என் ஆத்தா எங்க அம்மா வந்து எங்க மாமியார் வந்து என் சின்ன பையன் ஆபரகாம என்ன பெத்துவரே அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னை பார்த்து சொல்லுங்களேன், எங்க அம்மா தான் என்ன கொஞ்சம் நான் பாக்குறேன், என்னையாவது கொஞ்சங்களேன், நான் தூக்கி வச்சு தலையில தான் ஆடுங்களேன். சொல்லுங்க, பசியில உட்காந்துக்கிறீங்களா? தயவு செய்து என்ன மணி செய்யும், நான் இல்லை அவங்க தான். சொல்லுங்க, என்ன என்ன பெத்துவரே வாயிலே குத்துனா என்ன உள்ள இல்லை என் மாமியார். அவனை பெத்தா உன் பொண்ணுதான் அவனை பெத்துச்சு, நீ எப்படி பெத்துவேன்னு புரிஞ்சதுல ஆசையில வந்து வார்த்தை. ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்னார், நீதான் எனக்கு கடவுளே, என் அன்பே, என் ஆர்வீரே, என் புள்ளியே, என் பொண்ணே அப்படின்னு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு. அவருக்கு நீதான் கடவுள். ஏன் கடவுள் சொல்றோம்? ஏன் கடவுளை வந்து கடவுள்னு சொல்றோம்? ஏன்னா எல்லாத்தையும் அவர் உண்டாக்குறாரு. அவர் இல்லாம எதுவுமே கிடையாது. அதே போலதான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே. அதான் என் ஜீவனியை போகுது. கிறிஸ்து இல்லாமல் நான் உயிர்த்தெழுந்ததுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து திருத்துவத்தில் ஒரு நபர் சுத்தமா இல்லாம போனார். எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுங்களா? கடவுளை வந்து கடவுள் தண்ணியை இழந்த, தண்ணியை இல்லாம ஆக்கிட்ட, இருந்தவர் இப்ப இல்ல. நிஜமா கிறிஸ்து இருந்தார் இல்லையா? எப்போ சிலுவையில ஏலி ஏலி நாமா சமத்தானே அப்படின்னு சொல்லி என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு சொல்லி உயிரை விட்டாரோ, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுத்தேன்னு எப்போ ஒப்பு கொடுத்தாரோ அப்பவே திருத்துவத்துல ஒரு கடவுள் சுத்தமா இல்லாம போனார். இப்ப நம்ம பார்க்கிற இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? மூன்றாம் நாள் உயிரோட எழுந்தாரு. அவர் யார் தெரியுமா? மரித்தோரிலிருந்து எழுந்த முதல்ல பிறந்தவர்களே
பிறந்தவங்களையே மறுபடியும் பிறந்தவங்க முதல்ல பிறந்தது. ஆமென். எழுதுறீங்களா? எனக்கு கொஞ்சம் வாட்டமாயிடுச்சு. பிளான் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது. லேட்டாவா சமைச்சாங்க, அவங்க உட்கார வச்சுறாங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க, அந்த மாதிரி பண்ணல. அவங்க ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 6 கிலோ பிரியாணி செய்யறாங்க. அவங்க நல்லா செய்வாங்க. இதெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன், எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. திருத்துவத்துல ஒரு நபர் இல்லாம போனாங்க. அதான் புனித வெள்ளி உயிர்த்தெழுந்தனா. கவனிக்கிறீங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றது? சொல்லிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்துருவாங்க. கவனிங்க, என் அம்மா இறந்தாங்கன்னு சொன்னல, எங்க அம்மா இறந்தாங்க. எனக்கு உலகம் எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் எனக்கு உலகமா இருந்தாங்க. ஏன்னா எங்க அப்பாவை நான் பார்க்காததுனால, எல்லாத்தையும் எங்க அம்மா எனக்கு செஞ்சதுனால ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. ரொம்ப இது பண்ண அவங்க செத்துட்டாங்க. செத்த உடனே இயேசு ஏன் வந்து இந்த கெசமனை தொடர்ல ஆத்மாவை என் ஆத்மா மறந்ததுக்கு ஏதோ துக்கம் கொண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை சொல்றேன். ஒரு பக்கம் பார்க்க போனா நம்முடைய ரட்சிப்பே வானா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல போறேன். நான் வரல, இந்த சிலுவைக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி போறேன். ஏன்னா அந்த ஆவி பிரிவு, அந்த உறவு பிரிவு, அந்த அன்பின் பிரிவுக்கு அவருக்கு மனசு. அதனால்தான் அந்த வார்த்தையை சொல்றேன். உங்களுக்கு சித்தமானா இந்த பாத்திரம் எனக்கு நீங்க கொடுக்கணும், நீங்க படிச்சீங்கன்னா சிலுவைக்கு போட்டு வானான்னு தானே அர்த்தம். அதனால்தான் முடியல. அவனால ஃபர்ஸ்ட் டைம் போக மாட்டாரு, முடியல. மறுபடியும் போறாரு, சீசர்கிட்ட போயிட்டு பேசுறாரு, மறுபடியும் போறாரு, அதே வார்த்தையை சொல்றாரு. பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி உங்களுடைய சித்தத்தை ஆகும். இந்த பாத்திரம் நீங்க ஒரு நீங்க படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் மறுபடியும் சீசர்கிட்ட வர ஜோம் பண்ண அவன் ஜோம் பண்ண மறுபடியும் போறேன், கல் இருக்க தொழில் போறேன், மறுபடியும் ஜோம் பண்றேன். என் ஆத்மா மரணத்துக்கு ஏதோ துக்கம் வந்ததுன்னு சொல்லி வியாபனப்பட முடியல என்று பேர்வை ரத்தமா வெளியே வரும். ஏன் வந்துச்சு தெரியுமா? உறவு பெரிய மனுஷன் வந்து பொருள், இந்த வாட்ச் வந்துச்சுன்னா பெருசா இருக்குமா, இந்த போன் வந்துச்சுன்னா பெருசா இருக்குமா, வீடு பிடிச்சுன்னா கூட பெருசா இருக்குமா. ஆனா உறவுல பிள்ளையோ பொண்ணையோ பையனையோ தகப்பனையோ தாயையோ கணவனையோ யாருன்னா அந்த உறவு பிரிவை தான் மனுஷன் நடத்தாங்க. அந்த உறவு பிரிவை தான் இயேசுவால தாங்க முடியாம ஜெபம். என் அம்மா மரணம் தெரியுமா? இயேசு மரித்தார் அப்படின்னு சொல்றாங்க, உயிரோட எழுந்தார், நித்தியாவை ஒப்பு கொடுத்தார் சொல்றாங்க. என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? நான் சொல்றேன் உதாரணத்தை கொடுத்து. எங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. இறந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போயிருந்தேன். பிபிக்காக சுகர் மாத்திரை வாங்குறது, அந்த இன்சுலேஷன்லாம் போடுறது. இப்போ ஜிஹெச்சுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை நான் என் வீட்டில் தவிர வேறு எங்கேயும் எங்கள் அம்மாவை நான் அவ்வளோ பார்த்தது. என் வீட்லேயே இருப்பான், அதே இடத்துல இருப்பான். நான் எப்போ போனாலும் எங்கள் அம்மாவை பார்ப்பேன். எப்போ போனாலும் எங்கள் அம்மா அங்கே இருப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, என் அம்மாவை நான் பார்ப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. என் அம்மா செத்தாங்க பாருங்க. செத்த உடனே எனக்கு அவங்க பாடி வீட்டு எதிர்க்கு இருக்குது, செத்துட்டாங்கன்றது அப்போ கூட எனக்கு அந்த அளவுக்கு இருக்கு, பெரிய ஃபீல் இருந்தது. ஆனால் என் அம்மாவை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வந்தேன்.
வந்துட்டு என் வீட்டை பார்க்குறேன், அம்மா இல்லை. எனக்கு அந்த மரணத்தை குறித்த அந்த பிரிவு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இனிமேல் எங்க அம்மாவை சுத்தமா என்னால பார்க்க முடியாது, இனிமேல் எங்க அம்மாவை பார்க்க முடியாது. அந்த உறவு பிரிவு இருக்குது பாருங்க, என்னால தாங்கவே முடியும். என்னால 3 வருஷம் என்னால இருந்துக்க முடியும். 3 வருஷம் அந்த இழப்புல இருந்து என்னால மீண்டு வர முடியும். இயேசுவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்க அம்மாவை நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 29 வருஷமா எங்க அம்மாவை எனக்கு கருத்து தெரிஞ்சு ஒரு 5 வயசுல இருந்து எங்க அம்மாவை நான் பார்த்துருக்கேன். அந்த 25 வருஷம் தான் எங்க அம்மாவை எனக்கு தெரியும். ஆனா இயேசுவை கொஞ்சம் யோசனை பண்ணி வசனம் என்னத்த வார்த்தை, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியா அவர் நித்தியமா பிதாவோடு உறவு கொண்டு இருக்கும்போது அந்த உறவு பிரிவு தாங்கி இருக்க முடியுமா அவரால்? எனக்கு அந்த கொஞ்ச நேரம் தாங்க முடியல பிரிவை. அவரு ரொம்ப நாளா பார்த்துட்டு வந்த தேவனை அந்த கொஞ்சம் அப்போ 3 நாள் தான் இயேசு திரும்பவும் உயிர் பெற போறாரு. மறுபடியும் மறுபிறப்பு அதை அடைய போறாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த 3 நாள் அவரால் தாங்க முடியலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த நித்தியமா இருந்தார் பார்த்தீங்களா, அந்த உறவு எவ்வளவு ஆழமா இருந்திருக்கும், எவ்வளவு நாளா இருந்திருக்கும். இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, நான் என் பிதாவின் கிரியைகளையே நான் செஞ்சவன், நீங்க காண்கிறது எல்லாம் என் பிதா சொல்லிதான் நான் செய்வேன், நான் பிதாவின் சித்தத்தின்படி இல்லாம நான் வேற ஒன்றையும் மனுஷகுமார செய்வேன். எவ்வளவு பிரியமா இருந்திருப்பேன். நம்ம பார்க்கணும், நமக்கு பிரியமான குமார் பிதாவாகி தேவன் தந்தார்ல. நீங்க கூட சாவத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஒப்பு கொடுத்துருங்க உடம்பு. நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் பிள்ளைங்க என் உயிரை நான் கொடுக்குறேன். ஆனா கண்ணு முன்னாடி ஒரு பிள்ளை சாவது உங்களால பார்க்க முடியும். உங்களுக்கு நீங்க தாங்கிக்குவீங்க, புரியுதுங்களா? உங்களுடைய வலி வேதனை உங்களால தாங்கிக்க முடியும். ஆனா எதிர்க்கு இருக்கிற உறவின் வலி வேதனை உங்களால தாங்க முடியும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசுவும் அந்த பிரிவை தாங்க முடியல, பிதாவாகிய தேவனுக்கும் பிரிவை தாங்க முடியல. எப்படி இருந்திருக்கும்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நிறுவனம் அவன் கெட்டு போகாம அவன் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவு புரியுதுங்களா? இவ்வளவாய் எவ்வளவு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அப்படியே இல்லாமல் கைகள் கட்டும். உறவு பிரிவு புரியுதுங்களா? அவ்வளவு டீப். நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை அதை ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். கொஞ்சமா தான் கேட்டுது. ஒரு குண்டா சோறுக்கு ஒரு சோறு பார்த்தோம். நல்ல வேலை பிரியாணி லேட்டா செஞ்சாங்க. இதெல்லாம் சொல்ல முடியாம ஆயிருக்கேன். பாருங்க, கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் உயிர் நீச்சு அடையுது. உபவாசம் பண்ணீங்க லைசன்ஸ் படிச்சு பாருங்க. அந்த உறவு பிரிவு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வேத வசனம் என்ன சொல்லுது? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பொருளற்ற பலியாக கொண்டு அங்க என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டது. இன்னொன்னு பார்க்கிறோம், ஏசையால சொல்றாரு, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அப்புறமா சொல்றாரு, அவர் தமது ஆத்மாவின் வர்த்தத்தின் பலனை கண்டு அப்புறமா சொல்றாரு, அவர் தமது ஆத்மாவின் மரணத்தின் ஊற்றி இயேசு ஏன் வியாபகப்பட்டார். கவனிக்கிறீங்களா? ஏசையா 53:10 10 லாஸ்ட் வரை கவனிங்க. புரியுதுங்களா? அவருடைய ஆத்மா மரணத்தில் ஊன்றப்பட்டு நான் சொன்னேன்ல, சிலுவை பத்தி பேசணும்னா பேசினே போனோம், நிறைய கேட்டுனே இருக்கணும்.
அவ்வளோ டீப் உள்ள கேட்க கேட்க சலிக்கிறாங்க, கேட்க கேட்க புது புதுசா தெரியும். ஏன்னா அது என் ஆவியோட தேவனுக்கும் எனக்கு அந்த உறவோட சம்பந்தப்பட்டு. ஆமென் ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம். ஆகையால் ம். ஒரே மீறுதலினாலே ம். எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வளத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலாலே அநேகர் மறித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இதோடைய அர்த்தத்தை வந்து சிம்பிளா நான் சொல்லிடுறேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆதாம் வந்து பாவம் செஞ்சான், முழு உலகமும் நாசமஸ்தூர் ஆயிடுச்சு, எத்தனையோ பேர் நரகத்துக்கு போறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கல. எத்தனை பேர் நரகத்துக்கு போறாங்க, நிறைய பேர் பரலோகத்துக்கு போறவங்களை காட்டில நரகத்துக்கு போறவங்க அதிகமா அப்படின்னு நினைச்சிருக்கோம் இல்ல. எனக்கு கால்குலேஷன் தெரியல, ஆனா கொடுக்கப்பட்ட கிரயம் ஆதாமின் மீறுதலின் பலன் கவனிங்க. ஆதாமின் 1 hour எடுத்து தானே சொன்னோம். நல்ல வித்தியா, அதாவது பணம்